ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸ் ஆரம்பிக்கலாம். பிரணாம்ஸ்னு சொன்னா போதும் இல்லைங்களா பிரபு? பிரணாம்ஸ்னு சொன்னவர் போதும். பிரணாம் சொன்னா கூட போதும், இல்லைன்னா பஞ்ச அங்க பிரணாம் சொல்லலாம். ஜஸ்ட் பிரணாம் சொன்னா போதும். லேடிஸ் யாரும் ஒன்றும் தப்பா எடுத்துக்கவே மாட்டாங்க. தாராளமா நீங்க பிரணாம்ஸ் மத்தவங்க அப்படின்னு சொல்லலாம். பிரணாம்னாக்கா கொஞ்சம் வித்தியாசமா பார்ப்பாங்க. பிரணாம்ஸ். தண்டவத் அப்படின்னா ஒரு லேடிஸ் யாருமே வந்து ஃபுல்லா தண்டம் அப்படின்னா ஒரு குச்சி இல்லையா, அந்த குச்சி கீழே போட்டு அது எப்படி விழுமோ, ஸோ அது அந்த மாதிரி நம்ம வந்து பிரணாம்ஸ் பண்றது இல்லை ஆலயத்துல போனா கூட. ஸோ நம்ம அதுக்காக தான் நம்ம அப்படி சொல்றோம், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த ஓகே. லேடிஸ் எப்படி பண்றோமோ அதற்கான பெயர் சரி. சாஸ்திரங்களில் சமஸ்கிருதங்கள்ல கூறப்பட்ட ஒரு பெயர் தான் நம்ம சொல்றோம், வேற ஒண்ணும் இல்லை. உங்க எல்லாருக்குமே வந்து நீங்க பகவத்கீதா நிறைய நீங்க படிச்சிருக்கீங்க, எல்லாமே செஞ்சிருக்கீங்க. இருந்தாலும் நம்ம வந்து வேற ஒரு வித்தியாசமான ஒரு ஆங்கிள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்துக்காக, எப்படி இந்த இன்ஸ்டியூட்ல மாயாப்பூர் இன்ஸ்டியூட் இஸ் அ பிரைமரி இன்ஸ்டியூட். அந்த பிரைமரி இன்ஸ்டியூட் வந்து எப்படி வந்து ஒரு ஒரு கல்வி நிலையத்துக்கு சிலபஸ் எப்படி சொல்றாங்களோ அந்த மாதிரி அவங்க டிஃபைன் பண்ற சிலபஸ் தான் மற்ற எல்லா சென்டர்ஸ்லயும் வேற வேற விதமா. இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா பக்தி சாஸ்திரி அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல சொல்லி தரப்படுகிறது. ஸோ நம்ம வந்து ஆதாரமாக அந்த மாயாப்பூர் இன்ஸ்டியூட்டை வச்சுக்கிட்டு, அதே மாதிரி வந்து விருந்தாவன் ஹையர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் VHIE பார்த்திருப்பீங்க. இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து முதல்ல இருந்தே பண்ணுனது. ஜெயபதாகா சுவாமி மகாராஜ், ஸ்ரீல பிரபுபாதர் அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ஒரு ஆசை. ஜெயபதாகா சுவாமிக்கு முன்னாடி ஸ்ரீல பிரபுபாதர் அவருக்கெல்லாம் ரொம்ப ஒரு ஆசை வந்து மாயாப்பூருடைய கல்வி நிலையம் ரொம்ப தரமான ஒரு கல்வி நிலையமா வரணும் அப்படின்னு. ஸோ அதனால நம்ம அவங்க கொடுக்குற ஒரு பேஸை வச்சுட்டு நம்மளுடைய சிலபஸ் எல்லாமே டிஃபைன் பண்ணியிருக்கோம். நம்ம அது படிக்கும்போது நம்ம இதெல்லாமே படிச்சிருக்கோமே அப்படின்லாம் ஒரு மனசுல தோணும் எல்லாருக்குமே. பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு பல வருடங்களாக பக்தியில இருக்கிறவங்களுக்கு கிட்ட ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, எங்கேயாவது ஒரு லெக்சருக்கு நம்ம போறோம், சண்டே கிளாஸுக்கு போறோம், அந்த ஸ்பீக்கர் வந்து ஹிரண்ய கஷிப்பு அப்படின்னு ஆரம்பிப்பார் பேசுறதுக்கு. உடனே நம்மளுக்கு வந்து மனசுல, ஓ ஹிரண்ய கஷிப்புவா, எனக்கு தெரியும், இவர் வந்து பிரகலாதரை பத்தி பேச போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், உடனே நம்மளுடைய மைண்டை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவோம் கம்ப்ளீட்டா. ஸோ அந்த ஸ்பீக்கர் வந்து என்ன பேசுறாரு அப்படிங்கிறது நம்ம மண்டையில ஏறவே ஏறாது. அங்க நம்ம என்ன நினைச்சுப்போம் அப்படின்னா, எனக்கு எல்லாம் தெரியும். ஸோ அந்த முதலில் அந்த பிராமண பண்பாடு அப்படிங்கிறத நம்ம எடுத்த உடனே காலில் போட்டு நசுக்கி மிதிச்சிடுறோம். அந்த பணிவு, அனைவரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தன்மை அப்படிங்கிறது அங்க இல்லாம போயிடும். ஸோ அதனால நம்ம வந்து எங்க கிளாஸுக்கு எங்க போய் என்ன கேட்டாலும் நல்ல மைண்டை ஓப்பனா வச்சுக்கிட்டு நம்ம கேட்கணும். கஷ்டம் தான், இல்லைன்னு சொல்ல. 2 மணி நேரம்லாம் உட்காந்து கேட்கறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் தான். நம்ம அதனால அப்பப்போ நடுவில் பிரேக் பண்ணிக்கலாம், ஏதாச்சும் பேசிக்கலாம், ஜஸ்ட் டு கெட் அன் அட்டென்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்க், நம்ம வந்து போறோம் அப்படிங்கும்போது ஓப்பன் மைண்டட்ல, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட இது என்ன அப்படின்னா ஒரு வீட்டை பெருக்கிற மாதிரி தான். நம்மளுடைய இதயம் கலங்கமான ஒரு இதயத்தை வந்து பவித்ரம் இதம் உத்தமம் அப்படிங்கிறாங்க இல்லையா, அந்த பவித்ரம் அப்படின்னா பியோர். அந்த தூய்மை எப்படி வரும் அப்படின்னா, தூய்மையான விஷயங்களை கேட்பதின் மூலமாகத்தான் அந்த ராஜவித்யா ராஜகுஹ்யம், அந்த அறிவானது நமக்கு கிடைக்கிறது. ஸோ அதனால ஓப்பன் மைண்டடா நம்ம எல்லாத்தையுமே கேட்கணும். எஸ்பெஷலி இந்த பக்தி சாஸ்திரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு மனித சமுதாயத்திற்கு இப்ப நம்ம வந்து படிக்கிறது மாத்திரம் கிடையாது. இதன் மூலமாக முதல்ல நம்மளுடைய குடும்ப அங்கத்தினர்கள், நம்மளுடைய உறவினர்கள், ஒரு சில பேர் வந்து ஃபேவரபிளா இருப்பாங்க நம்ம வீட்லயே கிருஷ்ணா கான்சியஸ்க்கு. ஒரு சில பேர் வந்து ரொம்ப எவ்வளவு மேக்சிமம் தொந்தரவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு தொந்தரவு கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களை சமாளிச்சுட்டு தான் நம்ம வந்து நம்மளால முன்னேற முடியும் வாழ்க்கையில. எங்க முன்னேற முடியும்னா ஆன்மீகத்தில் முன்னேற முடியும். காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொருவருமே விமானத்தில் பயணம் செய்யக்கூடிய பயணிகள். நீங்க வந்து விமான பயணம்லாம் செஞ்சிருந்தீங்கன்னா அதுல வந்து ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆக்சிஜன் மாஸ்கை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிம்பாங்க. அந்த ஆக்சிஜன் மாஸ்க் வந்து முதல்ல நீங்க போட்டுக்கோங்க, அதுக்கப்புறமா உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு போட கத்து கொடுங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிம்பாங்க. அதனால நம்மளுடைய உயிரை நீங்க முதல்ல பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பௌதீக வாழ்க்கையிலேயே அவர்கள் தரக்கூடிய ஒரு விஷயம், இன்ஸ்ட்ரக்ஷன். அது போலத்தான் பக்தி அப்படிங்கிறதும் நம்மளுடைய ஆன்மீக வளர்ச்சி. மற்றவருக்கு நாம் தாராளமாக உதவலாம். அதனால நம்மளுடைய கணவரோ மனைவியோ எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரபிளா இல்லை அப்படிங்கிறதுக்காக நாம் தொய்வு அடையக்கூடாது. அதனால நம்முடைய வாழ்க்கையை வந்து நம்ம அழிச்சுக்க கூடாது. நம்மளால எவ்வளவு முடியுமோ
அவ்வளவு வந்து தீரமாக போராடி இந்த அறிவை நாம் பெற வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா, பக்தி சாஸ்திரி அப்படின்னா அறிவுடன் கலந்த பக்தி. சாஸ்திரி அப்படிங்கும்போது சாஸ்திரங்களை படிப்பதுதான் சாஸ்திரி. இந்த சாஸ்திரங்களில் வேதங்களில் என்ன கூறப்பட்டிருக்கிறது? வேதம் அப்படின்னாலே பரம்பொருளை புரிந்து கொள்வதற்காகத்தான் வேதங்கள். பகவானே சொல்றாரு இல்லையா? 15.15 என்ன சொல்றாரு? அவரு என்ன சொல்றாரு 15.15? சர்வசிய சாகம் கிருதி சந்நிவிஷ்டோ, இல்லையா? அவரை புரிந்து கொள்வதற்காக. வேதம் என்றாலே அவர்தான், அவருடைய உடல் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய சுவாசமே வேதம். அவர் வாயை திறந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறார். அவர் சுவாசிப்பதே வேதங்களாக வருகிறது. சோ அதை புரிந்து கொண்டு நாம் பக்தி செய்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம நிறைய படிச்சிருப்போம். நம்மளுக்கெல்லாம் வந்து ரொம்ப எளிமையாக புரியக்கூடிய விஷயத்தில் நமக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா 9 வகையான பக்தி, நவவித பக்தி நம்ம சொல்றோம் இல்லையா? ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம். சோ அந்த மாதிரி அந்த 9 வகையான பக்திகள், அதுல வந்துட்டு நம்ம மாஸ்டர் ஆனோம் அப்படின்னா, அதை வந்து நம்ம சாஸ்திர அறிவின் படி நம்ம மாஸ்டரா இருக்கோம் அப்படின்னா அது ஒரு பக்தி சாஸ்திரி. எனவே அந்த பக்தி சாஸ்திரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு மனிதனை தூய்மை செய்து அவனுடைய முக்கியமான ஒரு பலன், அந்த முக்கியமான ஒரு இலக்கை அடைவதற்கு பெரிதும் உதவுகிறது. அதே மாதிரிதான் ஸ்ரீல பிரபுபாதர் வந்து சப்சிக்வெண்டா என்ன சொல்றாரு அப்படின்னா, பக்தி வைபவம் அப்படிங்கும்போது அந்த 6 ஸ்கந்தங்கள், பாகவதத்தில் வந்து 6 ஸ்கந்தங்கள். நீங்க 2-3 பேர் சொல்லியிருக்கீங்க, நாங்க வந்து ஸ்ரீமத் பாகவதம்லாம் நாங்க படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நம்மளுடைய அறிவை பரீட்சை செய்வார்கள். நம்ம வந்து இதை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி. காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு எல்லா அறிவும் இருந்தா கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. எக்ஸாம் வச்சுட்டு அதுல வந்து கரெக்டா ஆன்சர் பண்றானா, அதுக்கப்புறமா தான் அவனை வந்து சர்டிஃபை பண்ணுவாங்க. கிராஜுவேஷன் செரிமனி அதெல்லாம் நடக்கும். அந்த மாதிரி நம்மளுக்கும் இந்த பக்தி சாஸ்திரி, பக்தி வைபவ் எல்லாமே. சோ ஸ்ரீல பிரபுபாதர் ஃபர்ஸ்ட் இந்த பக்தி சாஸ்திரி அப்படிங்கிறது ஒரு 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 கிராஜுவேஷன் டிகிரி லெவல் ஆஃப் ஸ்டடீஸ் நம்ம சொல்லலாம், பக்தி சாஸ்திரி. அதன் பிறகு இந்த பக்தி வைபவ் அப்படிங்கும்போது அந்த 6 ஸ்கந்தங்கள், பாகவத்துல 6 ஸ்கந்தங்கள் நம்ம படிச்சுட்டு அதுல வந்து புலமை பெற்ற பிறகு பக்தி வைபவ் அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த டிகிரி நமக்கு கிடைக்கும். அதன் பிறகு பக்தி வேதாந்தா அப்படிங்கிறது 12 ஸ்கந்தங்களும் பாகவதம் முழுக்க முழுக்க நம்ம படிச்சுட்டு அதுல வந்து தேர்வு பெற்றவர்கள் பக்தி வேதாந்தா. ஸ்ரீல பிரபுபாதர் வந்து நம்ம பக்தி வேதாந்தான்னு சொல்றோம். இப்ப இஸ் ஹோலினஸ் ஜெயபதகா சுவாமி மகாராஜ் வந்து இஸ் டூயிங் பக்தி வேதாந்தா. அவர் வந்து இஸ் அவார்டட் பக்தி வேதாந்தா. சோ படிப்பதற்கு வயது அப்படிங்கிறது கிடையாது. அவ்வளவு புலமை வாய்ந்தவர், அவ்வளவு தெரிந்து கூட அதுல வந்து ஒரு ஆர்வம் காண்பிக்கிறார் ஜெயபதகா சுவாமி மகாராஜ் அப்படின்னா மற்றவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். நம்ம படிக்கிறது கிளாஸ்ல போய் நம்மதான் தனியா புக் படிக்கிறது, லெக்சர்ஸ் கேட்கறது அப்படிங்கும்போது நமக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஈடுபாடு இருக்காது. இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் மூலமா படிக்கும்போது அந்த ஆச்சாரியர்கள், நம்ம வந்து படிக்கும்போது ஒவ்வொரு ஆச்சாரியர்களும் எந்த மாதிரி நோக்கத்துல கோணத்துல அந்த ஸ்லோகத்தை அவர்கள் அணுகுகிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். சோ அதெல்லாம் தெரியும் போது இன்னும் ஒரு வைடர் எக்ஸ்போஷர் நமக்கு அந்த பர்டிகுலர் ஸ்லோகத்துக்கு வந்து ஒரு அர்த்தம் நம்ம பாக்குறோம் அப்படிங்கும்போது we get a wider exposure to those ஸ்லோகாஸ். அதே மாதிரி பக்தி சர்வ பௌமா அப்படிங்கிறாரு. அது ரொம்ப ரேரா நம்ம இயக்கத்துல வந்து படிச்சிருக்காங்க. ஒரு சில பேர் இருக்காங்க படிக்கிறது. சைத்தன்ய சரிதாமிர்தம் எல்லாமே சேர்ந்தது. சோ இதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி 1968 ஸ்ரீல பிரபுபாதர் ஒன் ஆஃப் த லெக்சர்ஸ்ல அவர் என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, பகவான் கிருஷ்ணர் அப்படிங்கிறவரு நம்ம எல்லாருமே வந்து பகவான் கிருஷ்ணருடைய ஒரு அங்கம். இதை பற்றிய முழுமையான ஒரு விளக்கம் வந்து பகவத்கீதையில் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அதனால எல்லாருமே பகவத்கீதையை வீட்டுல வச்சுக்கிட்டு சிஸ்டமேட்டிக்கா படிக்கணும். சிஸ்டமேட்டிக் ஸ்டடி, அவர் எல்லா இடத்துலயுமே சொல்றது எப்படின்னா சிஸ்டமேட்டிக் ஸ்டடி, மெட்டிகுலர் ஸ்டடி, ஸ்க்ரூட்டினைசிங்லி ஸ்டடியிங் அப்படின்னு எழுதுவார் இங்கிலீஷ்ல. அவருடைய பர்போட் எல்லாமே பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு முறையான ஒரு கல்வி, ஸ்க்ரூட்டினைசிங்லி ரீட் பிட்வீன் த லைன்ஸ் அப்படிம்பாங்க ஆங்கிலத்துல. அதாவது ஒவ்வொரு வரி இடையிலும் படிக்கும்போது அதுக்கு என்னென்ன மாதிரி ஒரு அர்த்தம்லாம் வரும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சோ அவர் அப்படி இந்த லெக்சர் எப்போ 68 அவர் வந்து பேசும்போதே சொல்றாரு, இந்த மாதிரி படிச்சுட்டு உங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு எக்ஸாம் வைக்கணும். இந்த எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா தான் தென் வி கன்சிடர் நீங்க வந்து பக்தி சாஸ்திரி, அதாவது பகவத்கீதையில வந்து நீங்க பெரிய புலமை பெற்றிருக்கீங்க அப்படின்னு. அப்போ வந்து அவர் 68 வந்து அமெரிக்கா போகும்போது எல்லாருமே ஹிப்பீஸ்.
அவங்களுக்கு வந்து கிருஷ்ணானா யாருன்னு தெரியாது, கான்சியஸ்னா என்னன்னு தெரியாது. அந்த மாதிரி ஜனங்க கிட்ட போய் அவரு இந்த பக்தி சாஸ்திரியினுடைய முக்கியத்துவத்தை அவர் பேசுகிறார் என்றால், அப்ப வந்து நம்ம ஆச்சாரியர்கள், நம்ம இயக்கத்துல இருக்கிறவங்க வந்து எவ்வளவு முக்கியத்துவம் தருகிறார்கள். அதே போல அவர் மீண்டும் ஒரு ஒரு 3 மாசம் பொறுத்து, ஃபர்ஸ்ட் லெக்சர் வந்து நவம்பர் 27, அடுத்த லெக்சர் வந்து டிசம்பர் 6, ஒரு 15 நாளுக்குள்ள மீண்டும் ஒரு ஒரு லெக்சர்ல வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கும்போது, ஒரு ஆன்மீக அறிவு ஒருவனுக்கு வளர வேண்டும் என்றால் இந்த பக்தி சாஸ்திரியை நிச்சயமாக அவன் படிக்க வேண்டும். படிச்சுட்டு நிச்சயமாக அவர்கள் அதில் தேர்வு பெற வேண்டும். நம்ம பாத்தீங்கன்னா இப்பதான் ஒரு லாஸ்ட் ஒரு 4, 5, 6 இயர்ஸ் மேபி சொல்லலாம், ரொம்ப தீவிரமாக நிறைய இடங்கள்ல இந்த பக்தி சாஸ்திரி கோர்ஸ் வந்து பல்வேறு மொழிகளில் நடத்தப்படுகிறது. முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தீட்சை பெற்ற பக்தர்கள்லாம் கூட ரொம்ப யோசனை பண்ணுவாங்க போய் படிக்கிறதுக்கு. இப்ப வந்து அதை ஒரு மேண்டேட்ரியா ஆக்கிட்டாங்க. பக்தி சாஸ்திரி எல்லாம் படிச்சாதான் உங்களுக்கு வந்து இனிஷியேஷனு, இல்லைன்னா பிராமணிக்கல் இனிஷியேஷன் உங்களுக்கு நம்ம கொடுப்போம் அப்படின்னு நம்மளுடைய இயக்கத்துல, நம்மளுடைய ஜிபிசிலேயே வந்து அந்த மாதிரி ஒரு 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 நிலைப்பாடுக்கு வந்துட்டாங்க. சோ அதனுடைய முக்கியத்துவம் எல்லாருக்குமே புரிய ஆரம்பிக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொருவரையுமே பிராமணர்களாக உயர்த்த வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இயக்கத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு கொள்கை. பிராமணன் அப்படின்னா என்ன? இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம சமுதாயமானது வர்ணாசிரம தர்மத்தை பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு வந்து நம்மளுடைய பௌதீக வாழ்க்கையில வந்து அனைவருமே சூத்திரர்கள் தான். நம்ம வந்து இந்த திராவிட கட்சிகள்லாம் வந்து நிறைய கான்ட்ரவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கொடுப்பாங்க. அவங்க சூத்திரர்கள் அப்படின்னா ஒதுக்கப்பட்ட ஜாதி, கீழ் ஜாதி அப்படிலாம் பேசுவாங்க. ஆனா நம்மளுடைய சாஸ்திரப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த வர்ணாசிரமத்தில் வந்து பிராமணராக உயர வேண்டும் அப்படிங்கிறது தான் அனைவருக்கும் ஒரு ஒரு முக்கியமான ஒரு நிலைப்பாடாக இருந்தது. காரணம் என்னன்னா, அந்த ஒரு நிலையில்தான் அவர்களுக்கு அந்த பிரம்ம ஜிக்ஞாசா, அந்த பகவானை பற்றிய ஒரு முழு அறிவும் அவர்களுக்கு அப்பொழுதுதான் கிடைக்கிறது. எதற்காக அனைவருமே பிராமணர்களாக மாற வேண்டும் அப்படின்னா, அப்பொழுதுதான் அந்த பிறப்பு இறப்பை தவிர்ப்பதற்கான அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் அவர்களால் எடுக்க முடியும். ஒரு சூத்ரன் கிட்ட போயிட்டு நம்ம வந்து உனக்கு நெக்ஸ்ட் லைஃப் அப்படின்னு பேசினா, அவன் அவன் வந்து கம்ப்ளீட்லி மெட்டீரியலி கண்டாமினேட்டட், பௌதிக களங்கம் நிறைந்தவன். அவனுக்கு அதெல்லாமே புரியாது. அதனால பிராமணனாக மாற வேண்டும் என்றால் ஒரு பண்டிதன், பிராமணன் என்றாலே பண்டிதன். சோ அந்த பண்டிதன் அப்படிங்கும்போது அவர்களுக்கு வந்து முக்கியமாக என்ன தேவை என்றால், இது போன்ற ஒரு பக்தி சாஸ்திரி, இது போன்ற ஒரு அறிவு, இவையெல்லாம் கிடைக்க வேண்டும். சோ இந்த பக்தி சாஸ்திரியினுடைய ஒரு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, தத்துவார்த்த அறிவு. பிலசாபிக்கலி தே நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி சாஸ்திராஸ். தத்துவ ரீதியாக சாஸ்திரங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் வந்து அடிப்படை தளம், பேசிக் ஃபவுண்டேஷன். பிலாசபி தெரியறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பிலாசபிக்கலி அவங்க புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்கும். சோ அதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப வந்து நான் ஆத்மா இல்லை அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப ஈஸியா நம்ம பேசிடுறோம். நான் உடல் இல்லைன்னு நம்ம ஈஸியா பேசிடுறோம். அதை வந்து மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கும்போது, அந்த செயல்பாடை பற்றி புரியும் போது அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு வந்து நம்மளுக்கு சரியா பதில் சொல்ல தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. அதை நாம் தெரிந்து கொண்டு தத்துவ ரீதியாக விளக்குவதுதான். நீங்க இந்த உடம்பு இல்லை அப்படிங்கும்போது அவன் அவன் எல்லாமே சொல்லுவான். நான் பண்றேன், நான் ஆக்ஷன் பண்றேன், கை காலை அசைக்கிறேன், நான் பேசுறேன், நான் படிக்கிறதுலாம் எனக்கு ஏறுது, எல்லாமே இந்த பாடியில தான் நான் பண்றேன். என்னுடைய இதே செயல் வந்து மற்ற பக்கத்துல இருக்கிற பாடிக்கு செய்ய தெரியலையே. அப்படி இருக்கும்போது ஹவ் யூ ஆர் டெல்லிங் தட் ஐ எம் நாட் த பாடி அப்படின்லாம் ஆர்கியூ பண்ணுவாங்க அவங்க. சோ அந்த தத்துவ ரீதியாக நமக்கு புரிந்து கொள்ள வைக்க வேண்டும் அப்படிங்கும்போது அது ஒரு முக்கியமான அடிப்படை, பக்தி சாஸ்திரிக்கு வந்து அடிப்படை விஷயமாக நாம் பார்க்கின்றோம். அதே போல கிருஷ்ண பக்தி இயக்கம், அதாவது கிருஷ்ணா கான்சியஸ்னஸ், அந்த தியாலஜின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அந்த விஞ்ஞானவியல், அந்த கிருஷ்ண விஞ்ஞானவியலை நாம் வந்து ஒரு வெளிப்புற பயிற்சியாக இல்லாமல் உள்புற பயிற்சியாக, எக்ஸ்டர்னலி நீங்க வந்து நிறைய சொல்லலாம் நீங்க, ஆனா உள்புற பயிற்சி உங்களுக்கு வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வைஷ்ணவ குணங்கள், வைஷ்ணவ குவாலிட்டிஸ். இப்ப நீங்க நிறைய, நான் வந்து யாரையும் ஒரு அபராதமா நான் பேச விரும்பல. ஒரு பிராமண குடும்பத்தில் நீங்க போயிட்டு, எஸ்பெஷலி ஒரு ஸ்ரீ சம்பிரதாய குடும்பம், அவங்க வந்து கிருஷ்ண பக்தி எல்லாம் ஒண்ணுமே இல்லை அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து பிறப்பிலிருந்தே அவங்களுக்கு வந்து அந்த வைதீகம் அப்படின்னா என்ன, அனுஷ்டானம் அப்படின்னா என்ன, ஆச்சாரம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு வந்து அப்படியே அந்த குடும்ப ரீதியாக அது வந்து கொண்டே இருக்கும். அதே அந்த நான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்த வேறு மக்கள்,
மேபி யூ கேன் கால் டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ் ஆர் தேர் இல்லையா? அவங்கள போய் பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரு செய்யற நடவடிக்கைக்குமே ஒரு தண்ணிய குடி அப்படின்னு சொன்னா அந்த ஸ்ரீ வைஷ்ணவத்துல இருக்கிறவர் வந்து அவருடைய நாக்கு படாம தண்ணியை தூக்கி தான் குடிப்பாரு. அதே நீங்க வேற ஒருத்தர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க எச்ச பண்ணி குடிப்பாங்க. அது எச்சை ஆயிடுத்துறா அப்படின்னா அது அவங்களுக்கு வந்து புரியவே புரியாது. அவங்களுக்கு என்ன சொல்ற, நீ எச்சை ஆயிடுச்சுங்கிற, என்ன நீ மீன் பண்ண வர இதுல இருந்து? நான் அந்த ஆச்சாரம் அப்படிங்கிறது அந்த அந்த பியூரிட்டி, அந்த பியூரிட்டியை வந்து அவங்களுக்கு வந்து அந்த சின்ன வயசுல இருந்தே அவங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த குடும்ப சூழ்நிலை, அந்த அவர்கள் வளரக்கூடிய சமுதாய சூழ்நிலை, இது எல்லாமே வந்து ஒரு வெளிப்புறமான செயல்கள் தான். இதை வந்து உள்புறமாக நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த தத்துவார்த்தமாக இந்த ஆச்சாரம், பிகாஸ் திஸ் இஸ் பியூரிட்டி. நீங்கள் வந்து பகவானுக்கு நீங்க வந்து சேவகம் செய்யறேன் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு சில பேர் நீங்க வந்து சேவகம் செய்யறேன் அப்படின்னு சொல்றீங்க. அந்த சேவகம் செய்யும் பொழுது எவ்வளவு தூய்மையாக நீங்கள் இருக்க வேண்டும், அந்த இடம் இருக்க வேண்டும், பகவானுக்கு செய்யக்கூடிய செயல்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிற ஒரு அறிவுலாம் வந்து இந்த பக்தி சாஸ்திரியில உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறமா இந்த பக்தி சாஸ்திரி முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா நீங்க அதுலயே கொஞ்சம் போனீங்கன்னா, டைட்டி வர்ஷிப் அதெல்லாமே போனீங்கன்னா நமக்கு வந்து தெரியும். நம்ம நினைச்சுட்டு இருப்போம் வீட்டுல நாங்க வந்து டைட்டி வச்சிருக்கோம் பிரபு, நாங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கோம் பிரபு, நாங்களும் தான் பண்றோம், எங்களுக்கு என்ன தெரியாத விஷயமா அப்படிம்பீங்க. பட் ஆக்சுவலா அந்த டைட்டி வர்ஷிப் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எப்படிலாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். காரணம் என்ன அப்படின்னா, நம்மலாம் வந்து அருவவாதிகள் கிடையாது. வி ஆர் நாட் இம்பர்சனலிஸ்ட், வி ஆர் ஆல் உருவவாதிகள் இல்லையா? பகவான் ரியலைசேஷன் நம்ம கிட்ட இருக்கிறது என்ன? நம்ம இந்த இஸ்கான்ல உள்ள பக்தர்கள் வந்து 3 முறையான உணர்வுகள் நம்ம சொல்றோம் இல்லையா? பகவானை வந்து பிரம்மனாக பார்க்கிறோம், பரமாத்மாவாக பார்க்கிறோம், பகவானாக பார்க்கிறோம். அப்படிங்கும்போது அந்த பகவான் ரியலைசேஷன் அப்படிங்கும்போது முழுக்க முழுக்க நீங்க வந்து அந்த பகவானை உணரக்கூடிய நிலையில் நம்ம வந்து நம்மை வளர்த்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஆன்மீக அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். சோ இது ஒரு முக்கியமாக இது நமக்கு தெரிய வரும். இந்த பக்தி சாஸ்திரி முழுமையாக முடிக்கும் பொழுது நமக்கு அது போன்ற ஒரு அறிவு, நம்மளே ஒரு டிஃபரன்ஸ் நம்ம கிட்ட பார்க்கலாம். நம்மளுடைய அப்ரோச் வந்து பிஃபோர் பக்தி சாஸ்திரி, ஆஃப்டர் பக்தி சாஸ்திரி எப்படி நம்ம கிட்ட ஒரு மாற்றம் தெரிகிறது அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி பிரசங்கங்கள் எல்லாருக்குமே வந்து புக் டிஸ்ட்ரிபியூஷன், ப்ரீச்சிங் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டடான ஒரு விஷயம் இல்லையா? நீங்க வந்து புக் டிஸ்ட்ரிபியூஷனுக்கே நீங்க போறீங்க. பிரபு சொன்னார், பாலமூர்த்தி பிரபு, நான் கிராமங்கள்ல போய் நான் கொடுக்குறேன் அப்படின்னு. அந்த புத்தகத்தை கொடுக்கும்போது திடீர்னு ஒருத்தர் அதுல ஒரு படிச்சவர், ஒரு 10ஆம் கிளாஸ் படிச்ச பையன், ஒரு 12ஆம் கிளாஸ் படிச்ச பையன் ஒரு பக்கத்தை திருப்பி அதுல ஒரு லைன் ஒண்ணு இருக்கு, இதுக்கு என்ன பிரபு அர்த்தம், என்ன சார் அர்த்தம் இந்த இந்த லைன்ல இந்த மாதிரி போட்டிருக்கு அப்படின்னா, இல்லப்பா எனக்கு தெரியாதுப்பா, நான் வெறும் புக்கு தான் கொடுக்க சொன்னாங்க, நான் வெறும் புக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் நம்ம அந்த புத்தகத்தை பத்தி நம்மளுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு விளக்கம் கொடுத்தோம்னா, நிறைய பேர் வந்து பகவத்கீதையினுடைய சாராம்சம் தெரியாமலேயே நிறைய பேர் இருக்காங்க. பகவத்கீதையை பார்த்திருக்கியா அப்படின்னா கூட பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு அது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமே கிடையாது இன்னைக்கு நம்ம இந்த பௌதிக லோகத்துல. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம அதை பத்தி சொல்லிட்டு நமக்கு அதை படிச்சுட்டு அதை பற்றி பிரசங்கம் செய்யக்கூடிய அளவிற்கு நம்முடைய அறிவு விருத்தி செய்யப்படுகிறது இந்த பக்தி சாஸ்திரத்துல படிக்கும்போது. ஏனோ தானோன்னு பேசாம நம்ம பேசுறது வந்து அப்படியே கரெக்டான ஒரு விஷயம், நச்சுன்னு சொல்லணும் சொல்லையா? ஒரு 10 நிமிஷம் தான் பேச போறீங்க நீங்க அவர்கிட்ட, அந்த 10 நிமிஷத்துல என்ன கதையை பேசலாம்? இப்ப நம்ம வந்து அந்த மாதாஜி நான் கேட்டேன், பாகவதம் இவ்வளவு படிச்சிருக்கீங்களா, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னா அவங்களால பதில் சொல்ல முடியல. காரணம் என்ன அப்படின்னா அவ்வளவு சுவையான ஒரு ரசம் அது. அதுல நீங்க வந்து முக்கியமாக என்ன சொல்லணும் அப்படின்னா, அது என்ன சொல்லணும் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் படிக்கும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதுல வந்து சிம்பிளா நம்ம சொல்றோம், பாகவதம் நான் இவ்வளவு படிச்சிருக்கேன் அப்படிங்கும்போது பகவான் கிருஷ்ணர் தான் அனைத்திற்குமே மூல காரணம், அவரை மகிழ்விப்பதற்காகத்தான் அனைத்து லீலைகளும் நடந்தன, பக்தர்களை மகிழ்விப்பதற்காகத்தான் பகவான் அவ்வளவு லீலைகளும் செய்தார். சோ நீங்க எந்த லீலையை எடுத்து நீங்க பாகவதத்துல படிச்சீங்கனாலுமே எல்லாமே இந்த கான்செப்டுக்குள்ள கரெக்டா அடங்கி வந்துடும். இது அந்த சாராம்சம். சோ இது மாதிரி நம்ம வந்து ஒரு பக்தி சாஸ்திரி ஸ்டூடெண்டா நம்ம படிச்சுட்டோம் அப்படிங்கும்போது பிரசங்கம் செய்வதற்கு நம்ம போய் ப்ரீச்சிங் பண்றோம். மாதாஜி சொன்னாங்க, நான் வந்து பூந்தமல்லியில இருக்கேன், நான் வந்து இப்ப 2 வருஷமா நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து இது இன்னும் கொஞ்சம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்ம அதுக்குன்னு வந்து எடுத்த உடனே ஹை பிலாசபியை வந்து புதுசா வர்ற டிவோட்டிஸ் கிட்ட நம்ம வந்து காட்ட முடியாது. அந்த புதுசா வர்றவங்களை வந்து முதல்ல நம்ம அட்ராக்ட் பண்ணணும். அதன் பிறகு நீங்களே உங்களுக்குள்ள ஒரு சின்னதா ஒரு டீமை செக்ரிகேட் பண்ணலாம். ஓ நீங்க வந்து லாஸ்ட் 1.5 இயர்ஸா வரீங்க, உங்களுக்கு வந்து நான் கொஞ்சம் ஹை பிலாசபி நான் உங்களுக்கு பேசுறேன் அப்படின்னு
மேபி நீங்க அவங்கள வந்து வாரத்துல ஒரு நாள் ஸ்பெஷலா அவங்களுக்கு நீங்க ஒரு ஃபோக்கஸ் கொடுத்து நீங்க அவங்கள எடுக்கலாம் அப்படின்னா யூ ஆர் எக்யூப்பிங் யுவர் செல்ஃப் ஃபார் தட் சேலஞ்ச். உங்களை நீங்களே தயார்படுத்திக் கொள்கிறீர்கள் அந்த மாதிரி ஒரு சவாலை சந்திப்பதற்கு. காரணம் என்னன்னா, புதுசா வந்து கேட்கறவங்க வந்து அந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் அவர்கள் கேட்பார்கள். அவங்க கேட்கிற கேள்வி வந்து நம்மளால பதில் சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு சில கேள்விகள் அவர்கள் கேட்பார்கள். சோ அதற்கு நம்மை நாமே தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு வந்து பக்தி சாஸ்திரி. அப்புறம் இதுல வந்து நிறைய ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லும்போது அந்த கிருஷ்ண உணர்வு என்பது விழித்தெழப்படுகிறது. நம்ம பகவத்கீதை எல்லாம் படிக்கும்போது அந்த ஒரு தத்ரூபமாக எப்படி பகவத்கீதையில அது குருக்ஷேத்திர யுத்த களத்தில் வந்து அர்ஜுனனுக்கும் பகவான் கிருஷ்ணருக்கும் அந்த சம்பாஷணைகள்லாம் நடைபெற்றது, பேசினாங்க, கேட்டாங்க. அப்படிங்கும் போதெல்லாம் வி நீட் டு விஷுவலைஸ் கிருஷ்ணா. நம்ம வந்து இதை படிக்கும்போது, இந்த கோர்ஸ் எல்லாம் படிக்கும்போது நம்மள வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த குருக்ஷேத்ரால நம்ம வந்து கிருஷ்ணர் பக்கத்துல நின்னுகிட்டு இருக்கோம், அர்ஜுனன் பக்கத்துல நின்னுகிட்டு இருக்கோம், அவங்க 2 பேர் பேசுறத நானும் கேட்கிறேன் அப்படிங்கிற நிலைக்கு வந்து நம்மளுடைய மனசு அங்க எடுத்துட்டு போகணும். தட் இன்வால்வ்மெண்ட் ஷுட் பி தேர். ஸோ திஸ் இஸ் கால்ட் அவேக்கனிங் ஆஃப் கிருஷ்ணா. நம்ம எல்லாருக்குமே கிருஷ்ணரை பத்தி ஒரு சிலது தெரிஞ்சிருக்கலாம், விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இது போன்ற ஒரு படிப்பு நம்ம பண்றோம் அப்படிங்கும்போது, பாகவதம் எல்லாம் நம்ம படிக்கிறோம், பக்தி வைபவம் எல்லாம் படிக்க போறோம் அப்படிங்கும் போதெல்லாம் என்னன்னா, நம்ம காதுகள் மூலமாக பகவான் கிருஷ்ணரை அனுபவிக்க போகிறோம். இப்ப நீங்க வந்து ஒரு புக்கை எடுத்து நீங்க படிக்கிறீங்க, பகவத்கீதா வச்சு நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது எந்த அளவிற்கு நம்மளுடைய ஃபோக்கஸ் அதுல போகும். ஒரு ரொட்டீனா இன்னைக்கு என்ன வந்து 2 சாப்டர் படிக்க சொன்னாங்க, நான் படிக்கிறேன் அப்படின்னு இல்லாம இது போன்ற ஒரு கோர்ஸ்ல நம்ம போகும்போது அந்த காது வழியாக பகவான் கிருஷ்ணரை நாம் கேட்க இருக்கிறோம். இந்த பக்தி சாஸ்திரில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் பிரபுபாதர் சொல்றாரு, கிருஷ்ண உணர்வோடு தொடர்புடைய அனைத்து பக்தர்களும் இந்த சாஸ்திரங்களை படிக்க வேண்டும். அவரோட நீங்க வந்து தொடர்போடு நாம் செய்ய வேண்டும். தொடர்போடு செய்ய வேண்டும் என்றால் how we are giving importance for the study. ஒரு வாட்டி பிரபுபாதர் வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும்பொழுது ஒரு பக்தர் என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரிதான் பகவத்கீதை எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்தர் என்ன பண்றாருன்னா, நடுவுல எழுந்து அவர் போறாரு. பிரபுபாதர் கிளாஸ் எடுக்கும்போது பொதுவாகவே யாருமே எழுந்து போகவே மாட்டாங்க, ஃபுல்லா கேட்பாங்க. அவர் எழுந்து போன உடனே பிரபுபாதர் கேட்கிறாரு, எதுக்காக இவன் எழுந்து போறான் அப்படின்ட்டு. உடனே ஒரு பக்தர் வந்து பிரபுபாதருக்கு வந்து கரெக்டான ஒரு பதில் சொல்லணும்ட்டு அவருக்கு வேற சேவகம் இருக்கு பிரபுபாத் அப்படிங்கிறார். உடனே பிரபுபாத் சொன்னார், நான்சென்ஸ், இதை விட அவனுக்கு வேற என்ன பெரிய வேலை இருக்கு அப்படின்னு. சோ அதனால அந்த சாஸ்திர படிப்பு அப்படிங்கும்போது எதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும்? ஓகே, நமக்கு வந்து நிறைய சேவகங்கள் வரும், ஆனா முக்கியத்துவம் எதற்காக தர வேண்டும் அப்படிங்கும்போது அந்த ஸ்ரவணத்திற்கு. ஸ்ரவணம் மனனம் இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிகித்யாசானா அப்படின்னா அந்த உணர்தல், அந்த உணர்வின்படி நடத்தல். ஸ்ரவணம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஃபுல் கான்சென்ட்ரேஷன்ல வந்து நம்ம கேட்டுக்கிறது ஸ்ரவணம். அதே மாதிரி மனனம் அப்படிங்கிறது கேட்டதை பிரதிபலிப்பதின் மூலம் அறிவார்த்த பரிசீலனை. அறிவார்த்த பரிசீலனைனா இந்த மாடுகள்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அது என்ன பண்ணும், அசை போடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அசை போடுவதுதான் அந்த மனனம் அப்படிங்கிறது நம்ம மனிதர்களை பொறுத்தவரை. அதை நம்ம பார்த்துட்டு அது எப்படி நம்ம வந்து அதை நம்ம பண்றோம் அப்படின்னு. அதுக்கப்புறமா நிதித்யாசானா அப்படின்னா அது படி நடத்தல், உணர்தல், அதன்படி நடத்தல். இது ரொம்ப முக்கியமானது. நம்ம இந்த கோர்ஸ் நம்ம வந்து படிக்கிறோம் அப்படிங்கும்போது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா, இதுல வந்து நம்ம இந்த ஹோம்ஒர்க் அதெல்லாமே வந்து நம்ம நிச்சயமாக பண்ணணும். எல்லாருமே வந்து ஓரளவுக்கு நீங்க எல்லாருமே ஒரு வயசுல பெரியவங்களா இருக்கிறதால நிச்சயமாக உங்களுக்கு எல்லாம் வந்து வேற வேற கடமைகள், முக்கியமான கடமைகள், வீடுகளை கவனிக்கிறது, ஆபீஸ், அந்த மாதிரிலாம் இருக்கும். இருந்தாலும் ஒரு டிசிப்ளின் வந்து நம்ம எடுத்துட்டு வரணும். இந்த ஒரு 3 மாசமோ 4 மாசமோ இந்த பக்தி சாஸ்திரி நீங்க கோர்ஸ் நீங்க பண்ண போறீங்க அப்படிங்கும்போது டெஃபினெட்லி அதர் தேன் யுவர் சாண்டிங் டைம், நம்ம 16 மாலை செய்யறதுக்கு என்ன நேரம் ஒதுக்குறோமோ அது இல்லாம இந்த ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறது நிச்சயமாக நீங்க வந்து வச்சுக்கணும். இப்ப பாலமூர்த்தி பிரபுக்கெல்லாம் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, கணவன் மனைவி 2 பேர் இருக்கிறதால 2 பேரும் தனித்தனியா படிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. மேபி பிரபு படிச்சுட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் பேச்சு மூலமாக, இல்லைன்னா மாதாஜி படிச்சுட்டு பிரபுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அவர் ஆபீஸ் வேலையா பிஸியா இருக்காரு, வேலை சேவகம் இருக்காரு அப்படின்னு. பட் நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஒரு டிசிப்ளினா நம்ம வந்து ஒரு ப்ரொசீஜர் என்ன வச்சுக்கணும்னா, 1 hour நான் வந்து இந்த கோர்ஸ் முடிகிற வரைக்கும் நான் வந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், நெக்ஸ்ட் வீக் நம்ம என்ன படிக்க போறோம், நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன படிக்க போறோம் அப்படிங்கறத வந்து ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி ஹோம்ஒர்க் பண்ற மாதிரி. நம்ம பௌதீக கல்வியில வந்து போகும்போது எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்துருப்போம், அந்த பாஸ் பண்ணணும், அந்த எக்ஸாமுக்கு வந்து நல்லா பரீட்சை எழுதணும் அப்படின்னு.
சோ அந்த மாதிரி ஒரு ஒரு நிச்சயமான ஒரு சீரியஸ்னஸ் வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து நிச்சயமாக கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு பணிவான ஒரு விண்ணப்பம், பணிவான வேண்டுகோள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா இது வரைக்கும்? பிரபுஜி, நிதித் அந்த தேர்ட் பாயிண்ட் ஷவனம் மனனம், அப்புறம் தேர்ட் என்ன சொன்னீங்க? அதாவது அந்த புரிதலின்படி நடத்தல், நிதித்தியாசான அப்படின்னு உணர்ந்து கொண்டு அந்த உணர்தலின்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். இப்ப நம்ம இந்த கோர்ஸ் நம்ம படிக்கும்போது ஒரு சில பிலாசபிலாம் நம்ம சொல்லும் போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் நான் ஏதாவது சொல்லுவேன், அது வந்து ஆச்சாரியர்கள் அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. சோ நீங்க அந்த ஷவனத்துல ஃபர்ஸ்ட் கேட்டுட்டீங்க, கேட்டதுக்கு படி அதன் பிறகு அது வந்து நீங்க வந்து அசை போடுகிறீர்கள். இது வந்து ஓகே, இந்த ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்ல வந்து திருதராஷ்டிரன் இப்படி பேசியிருக்கான், எதுக்காக இப்படி பேசியிருக்கான், என்ன காரணத்துக்காக பேசியிருக்கான் அப்படிங்கும்போது அதை நீங்கள் அசை போடும்போது அதற்கான ஒரு சில காரணங்கள் கூறப்படலாம். அந்த ஆச்சாரியர்கள் ஏதாவது எழுதியிருப்பாங்க, அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம், உங்களுக்கு சொல்ல போறேன் அப்படி இருக்கலாம். சோ அதை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி கேட்காம இருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து நம்ம நிறைய படிக்கிறோம். ரியலைசேஷன் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு மாதிரி ரியலைசேஷன் வரும் நான் சொன்னேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து அந்த ஆச்சாரியருடைய கண்ணோட்டம் நம்ம படிக்காம இருந்திருக்கலாம். ஸோ அதை கேட்கும்போது அது ஃபியூச்சர்ல நம்மளுடைய டிவோஷனல் சர்வீஸ்க்கு அது எப்படி அப்ளை ஆகும் அப்படிங்கறத நம்ம வந்து முக்கியமாக நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதுதான் அந்த ஒரு வார்த்தை. பகவத்கீதையினுடைய ஒரு முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னா, அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம் எவ்வளவு ஸ்லோகங்கள் இருக்கிறது, வேதங்கள்ல எவ்வளவு ஸ்லோகங்கள் இருக்கு, ராமாயணத்துல எவ்வளவு ஸ்லோகம் இருக்கு, மகாபாரதத்துல எவ்வளவு இருக்கு, 18 முக்கியமான புராணங்கள்ல எவ்வளவு ஸ்லோகங்கள் இருக்கு. யாருக்காவது தெரியுமா ராமாயணத்திலயும் மகாபாரதத்திலயும் சேர்த்து எவ்வளவு ஸ்லோகங்கள் இருக்குன்னு? ஒன்னேகால் பிளஸ் 16,000 பிரபு. 1.5 லட்சம் ஸ்லோகம். கரெக்டா பிரபு? வேதங்கள்ல எவ்வளவு ஸ்லோகம் இருக்கு? தெரியாது பிரபு. 18 புராணங்கள்ல எவ்வளவு ஸ்லோகம் இருக்கு? தெரியாது. வேதங்கள்ல வந்து கிட்டத்தட்ட 20,500 ஸ்லோகங்கள் இருக்கு. 20,500 ஸ்லோகங்கள். ராமாயணத்துல வந்து 24,000 ஸ்லோகங்கள் இருக்கு. மகாபாரதத்துல வந்து 1,00,000 ஸ்லோகங்கள் இருக்கு. 18 முக்கியமான புராணங்கள்ல வந்து 4 லட்சம் ஸ்லோகங்கள் இருக்கு. சோ இந்த எல்லா ஸ்லோகங்களுமே பகவானை பற்றி பேசக்கூடிய ஸ்லோகங்கள் தான். சோ அதற்காகத்தான் பகவான் பாடக்கூடிய பாடல் பகவத்கீதை. இட் இஸ் a சாங் ஆஃப் த லார்ட். பகவத்கீதை அப்படிங்கிறது பகவான் பேசினாலே ஒரு பாடல் தான், இனிமையானது தான். அவர் பேசுறாரு இல்லையா? சோ பேசுறாருன்னா நம்மள மாதிரி பேசுற மாதிரி கிடையாது, எல்லாமே சமஸ்கிருதத்தில் பேசப்பட்டவை. சோ அது ஒரு பாடல். அந்த சமஸ்கிருதத்துல வந்து மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வார்த்தையும் வந்து அந்தந்த மீட்டர்ல யூஸ் பண்ணணும். இப்ப நம்ம எல்லாம் வந்து ஸ்லோகம் படிக்கிறோமே அப்படின்னா நம்ம ஏதோ கத்துக்கிட்டு ஏதோ படிக்கிறோம். மேபி ஒரு சில பேர் சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்க நீங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா அந்த மீட்டர் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம், அந்த பதம் எப்படி அந்த சவுண்ட் கொடுக்கணும். ஒரு சில தமிழ் புக் எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கா போட்டு கீழே வந்து 1, 2, 3, 4 எல்லாம் எழுதியிருப்பாங்க. சோ தட் இஸ் ஹவு யூ ஹாவ் டு ப்ரொனவுன்ஸ் க க க கா அப்படிம்பாங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த கா அதுக்கான ஒரு அர்த்தம் வந்து வேற. அந்த கா கதம், காதம், கதம். சோ மூணுத்துக்குமே 3 விதமான ஒரு வித்தியாசம். நம்ம சாதாரணமா தமிழ்ல வந்து அது எப்படி எழுதுவோம்னா க தாயும் கதம் அப்படிதான் நம்ம படிப்போம் அதை. ஆனால் அதற்கான ஒரு உண்மையான புரிதல், பிகாஸ் நமக்கு பேசுறவனுக்கும் சமஸ்கிருதம் தெரியாது, கேட்கறவனுக்கும் சமஸ்கிருதம் தெரியாது. அதனால அவங்க வந்து என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, ஓ இதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு. ஆனா பகவான் வந்து அங்கு குருக்ஷேத்திர யுத்தத்தில் பேசும்பொழுது இந்த மீட்டர்ல அவர் பேசியிருக்காரு. இந்த மீட்டர்ல பேசினதை தான் அர்ஜுனன் புரிஞ்சுக்கிட்டான். ஏன்னா திரும்ப திரும்ப வந்து அர்ஜுனன் கேள்வி கேட்கவே இல்லை, பிரபு எனக்கு இந்த லைன் புரியல, கொஞ்சம் ரிப்பீட் பண்றீங்களா அப்படின்லாம் கேட்கவே இல்லை. அப்படியே உக்காந்துட்டு 45 நிமிஷம் தான் மொத்தமே. 700 ஸ்லோகத்தையும் 45 நிமிஷம் கிடு 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 கிடுன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. கேட்டு முடிச்ச உடனே ஐ எம் ரெடி ஃபார் த ஃபைட் அப்படின்னு அர்ஜுனன் ரெடி ஆயிட்டாரு. சோ அந்த பாடலை கேட்ட உடனேயே பகவான் பாடிய அந்த பாடல், அந்த பகவத்கீதை, அந்த கீதத்தை கேட்ட உடனேவே இது எல்லாமே சாஸ்திர பாடல்கள். அந்த மீட்டர் சொன்னதால அந்த சாஸ்திரம், அஸ்திரம் சாஸ்திரம் நம்ம சொல்றோம் இல்லையா?
சாஸ்திரம் அப்படின்னா வாயு ஆஸ்திரம், பிரம்மாஸ்திரம், இந்த சாஸ்திரங்கள் அந்த மாதிரி அந்த அஸ்திரங்கள் போல இந்த சாஸ்திரம். பாயிண்ட் பிளாங்க் அப்படியே அதுக்கான அர்த்தங்கள் எல்லாமே அந்த மாதிரி ஒரு அர்த்தங்கள். சோ பகவத்கீதையை நம்ம வந்து அந்த மாதிரி முடிந்த அளவு அந்த அந்த ஸ்லோகங்கள் எல்லாமே நம்ம வந்து பார்த்து படிக்கிறோம். அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு இனிமையான ஒரு கீதம் பகவத்கீதை, பகவானினுடைய ஒரு கீதை. சர்வோ உபனிஷதோ காவோ துக்த கோபால நந்தனக பார்த்தோ வட்சக சுதீர் போக்தா துக்தம் கீத அமிர்தம் மகத். அமிர்தம் மகத் அப்படின்னா ஒரு பசு, அந்த பசு கிட்ட இருந்து நீங்க பால் கறக்குறீங்க அப்படிங்கும்போது ஒரு கன்றுக்குட்டியை வைத்துதான் பால் கறப்பார்கள். அந்த பாலானது இனிமையானது, துக்தம் கீத அமிர்தம். சோ அது போல பகவான் அர்ஜுனனை ஒரு கன்றுக்குட்டியாக வைத்து அவர் பால் கரைக்கிறார். இந்த பகவத்கீதை கீத அமிர்தம் மகத். சோ அந்த கீதையை நாம் அர்ஜுனன் மூலமாக நமக்கு எல்லாருக்குமே வந்து டைரக்டா ஒரு புக்ல வந்து அவர் எழுதி கொடுத்துட்டு போல, இதெல்லாம் படிங்கப்பா, படிச்சுட்டு எல்லாம் அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. பகவான் டைரக்டா அர்ஜுனன் கிட்ட பாடி காமிச்சிருக்காரு, பேசி காமிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த சாஸ்திரம். அந்த உயர்ந்த சாஸ்திரம் வந்து இந்த ஒரு பசு, ஒரு கன்று, அந்த கன்றை பார்த்து அந்த பசு ஆனந்த பரவசப்பட்டு கொடுக்கக்கூடிய பால் எவ்வளவு சுவையான ஒரு பால், இனிமையான ஒரு பால். அது போல இந்த பகவத்கீதையானது இதான் அந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு அர்த்தம். அதே போல ஒவ்வொரு நம்ம இவ்வளவு பார்த்தோம், கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம், ஒரு 2 லட்சம், ஒரு 25,000, ஆல்மோஸ்ட் ஒரு 6.5 lakhs ஸ்லோகத்தை நம்ம வந்து பார்த்திருக்கோம் பல்வேறு வகையான புராணங்கள்ல. ஆனால் பகவத்கீதையில வந்து என்ன அப்படின்னா மொத்தமே 700 ஸ்லோகங்கள் தான். இந்த 700 ஸ்லோகங்களுமே ஒரு சாராம்சம், எல்லா ஸ்கிரிப்சர்ஸ் உடைய ஒரு சாராம்சம். அப்பரோஷ்ய அப்படின்னா அன்ஆத்தர்டு அப்படின்னா நிறைய பேர் எழுதிட்டு போயிருக்காங்க. ஸ்லோகங்கள் எல்லாமே நிறைய பேர் எழுதிட்டு போனதால ஒரு அங்கீகரிக்கப்பட்டதாக நமக்கு தெரிய வருகிறதா அப்படின்னு பார்க்கும்போது, காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொருவருடைய கண்ணோட்டத்திலும் அந்த பகவானை புகழக்கூடிய தன்மை அப்படின்னு அவங்க எழுதிட்டு போயிருக்காங்க. ஆனால் இந்த பகவத்கீதையில என்ன ஒரு கிரேட் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கும்போது பகவானே கூறியிருக்கிறார் இதெல்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த ரிஷிகள் மூலமாக கேட்டு, வேற ஒருத்தர் மூலமாக கேட்டு, அந்த மாதிரி இல்லாத ஒரு புராணங்கள் அப்படிங்கும்போது பகவத்கீதை அப்படிங்கிறது பகவானினால் வேதாந்த கிருத் வேதவித் இவச்சாகம். பகவான் இஸ் டெல்லிங் தட் இந்த வேதங்கள் மூலமாக என்னை தெரிந்து கொள்ள வேண்டும். 15.15 வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்திய சட்டத்துல வந்து ஒரு முக்கியமான ஒண்ணு சொல்லுவாங்க, ignorance of law is not an excuse. எனக்கு இந்த சட்டத்தை பற்றி தெரியாது அப்படின்னு சொன்னா அது அறியாமையாக ஏற்றுக்கொள்ளப்படாது, அதற்கான தண்டனை தரப்படும். அது போல மனிதர்களாக பிறந்தவர்கள் எனக்கு பகவத்கீதைன்னா என்னன்னு தெரியாது, நாட் நெசசரிலி பகவத்கீதை, இந்த சாஸ்திரங்களை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னா மரணம் அடையும் போது யம தர்மராஜா உங்களுக்கு கன்செஷனே கொடுக்க மாட்டார். ஒருவனுக்கு மரணம் ஏற்பட்டு தண்டனை எதற்படி தரப்படுகிறது என்றால் அந்த சட்ட புத்தகத்தின் மூலமாக. ரோட கிராஸ் பண்ணா புடிச்சிருவாங்க, ரெட் லைட்ல வண்டி நிக்காம போனா போலீஸ்காரன் ஃபைன் போடுவான் அப்படின்னு சொல்லும் போது போலீஸ்காரங்கிட்ட போய் அப்படியா சார் எனக்கு தெரியாது சார், ரெட் லைட்ல நின்னா போனா புடிச்சிருவீங்களா, நீங்க எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னா அவர் உங்களை விட்டுற மாட்டாரு. ஓ அப்படியாப்பா உனக்கு தெரியாதா, நீ ஊருக்கு புதுசா நீ அப்படின்லாம் சொல்லவே மாட்டாரு. அந்த மாதிரிதான் யம தர்மராஜாவும் சாஸ்திரங்களை பத்தி எனக்கு தெரியாதுங்க, தெரிஞ்சிருந்ததுன்னா நான் வந்து எந்த குத்தமும் பண்ணிருக்கவே மாட்டேன் சார், என்னை விட்டுருங்க அப்படின்னா அவர் விட மாட்டார் அவர். சோ மனிதனாக பிறந்த இதை வந்து நாய்க்கு எழுதல, அவரு ஒரு பன்னிக்கு எழுதல, ஒரு குரங்குக்கு எழுதல. பகவான் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த சாஸ்திரங்கள் எல்லாமே மனிதர்கள் உங்களுக்கு கூறப்பட்டது, அர்ஜுனனுக்கு கூறப்பட்டவை. பகவான் வந்து அனைத்து ஜீவராசிகளையும் சமமாக பார்க்கிறார் இல்லையா. அவர் ஏன் வேற ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு போய் அவர் ஏன் கொடுத்திருக்க கூடாது இந்த பகவத்கீதையை? எதற்காக அர்ஜுனனை தேர்ந்தெடுக்கிறார் என்றால் இந்த மனித ஜீவராசிகள் அனைவருமே பகவத்கீதையை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியம் இந்த பகவத்கீதையை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து பகவத்கீதை புத்தகம் நம்ம பார்க்கும்போது பகவத்கீதை புக்ஸ் எல்லாருமே பார்த்து, எல்லார்ட்டையுமே இருக்கா புக்? இப்ப கையில இருக்கா? இப்ப வச்சிருக்கீங்களா? இருக்கு ப்ரோ, வச்சிருக்கோம் ப்ரோ. அதுல ஓபன் பண்ணீங்கன்னா ப்ரிஃபேஸ் அப்படின்னு இருக்கும். நம்ம வந்து இப்போ பகவத்கீதை இது வரைக்கும் நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், பகவத்கீதை பக்தி சாஸ்திரி எதுக்காக இதெல்லாம் படிக்கிறோம் அப்படின்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.
let us try to understand preface and Bhagavad Gita introduction. நீங்க எல்லாருமே நிறைய படிச்சிருப்பீங்க. மேபி இந்த கண்ணோட்டத்தோடு நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஒரு சில பேர் இது ஆல்ரெடி நீங்க புரிஞ்சிருப்பீங்க. ப்ரிஃபேஸ்ல வந்து பகவத்கீதை ப்ரிஃபேஸ்ல வந்து we are going to see ஸ்ரீல பிரபுபாத். பிரபுபாதரை வந்து நம்ம அந்த இடத்துல பார்க்க போறோம். இப்போ இத்தனை நேரமா நீங்க வந்து வார்த்தைகளை தான் பார்த்திருப்பீங்க இல்லையா? பிரபுபாதர் எழுதிய வார்த்தைகளை நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம இப்போ வந்து புரியும் போது we are going to understand who is Prabhupada, what is the mood of Prabhupada, அவருடைய பாவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான். ஸோ ப்ரிஃபேஸை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ப்ரிஃபேஸ்ல வந்து முதல்லயே அவர் என்ன எழுதுறாரு அப்படின்னா, அந்த சமர்ப்பணம் அப்படின்னு ஒரு பக்கம் ஒண்ணு எழுதுறாரு பாருங்க. அது யாருக்கு சமர்ப்பிக்கிறார்? அதை படிங்க பார்க்கலாம் ராஜம். கோகுல் மாதா உங்ககிட்ட இருக்கா புக்கு? இந்த பகவத்கீதா ஒரு 2-3 பக்கம் திறந்த உடனே இந்த புத்தகம் சமர்ப்பணம் அப்படின்னு சொல்றாரு. யாருக்கு சமர்ப்பிக்கிறார்? பலதேவ் வித்யாபூஷணருக்கு சமர்ப்பிச்சு. வெரி குட். பலதேவ வித்யாபூஷன். மாதாஜி ஜெயலட்சுமி மாதாஜி ஸ்ரீமத் பாகவதம் படிச்சிருக்கேன்னு சொன்னீங்களா? ஸ்ரீமத் பாகவதத்தை வந்து ஸ்ரீல பிரபுபாதர் யாருக்கு சமர்ப்பித்திருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? இருக்கீங்களா இல்லையா? நான் அதுதான் சொன்னேன், எல்லாருமே ஸ்கிரீன் போடணும் அப்படிங்கிற அதுக்குதான். நீங்க எல்லாமே ஸ்கிரீனை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. நீங்க எல்லாம் இருக்கீங்களான்னு தெரியல எனக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்ரீமத் பாகவதத்தை ஸ்ரீல பிரபுபாதர் யாருக்கு சமர்ப்பித்திருக்கிறார்? இப்ப பகவத்கீதை நம்ம வந்து படிச்சோம், வித்யாபூஷனுக்கு தரப்பட்டது, ஏதாவது சமர்ப்பிக்கப்பட்டது, அர்ப்பணிக்கப்பட்டது அப்படின்னு. சோ அது போல ஸ்ரீமத் பாகவதம் வந்து அவருடைய ஆன்மீக ஆச்சாரியர் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரார் அவர்களுக்காக அர்ப்பணித்திருக்கிறார். அது நீங்க வந்து பாகவதம் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதே போல சைத்தன்ய சரிதாமிருதா அதை அர்ப்பணிக்கும் போது அவர் யாருக்கு அர்ப்பணிக்கிறார் என்றால் அவருடைய காட் பிரதர்ஸுக்கு அர்ப்பணிக்கிறார், அவருடைய ஆன்மீக சகோதரர்களுக்கு. கிருஷ்ணா புத்தகம் படிச்சிருப்பீங்க நிறைய பேர். கிருஷ்ணா புத்தகம் யாருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு சொல்ல முடியுமா? கிருஷ்ணா புத்தகம் வந்து அவருடைய தகப்பனாருக்கு, மோகன்டே ஸ்ரீல பிரபுபாதருடைய தகப்பனார், அவருக்கு தரப்பட்டது. அவருடைய தகப்பனாரை பற்றி பேசும்போது ஸ்ரீல பிரபுபாதர் சொல்கிறார், எனக்கு கிருஷ்ண பக்தியை கற்றுக் கொடுத்ததே என்னுடைய தகப்பனார் தான். என்னுடைய ஆன்மீக ஆச்சாரியரிடமிருந்து நான் கற்றுக்கொண்டது புத்தக விநியோகமும் பிரச்சாரம் எப்படி செய்வது, இது ரெண்டும் தான் நான் கத்துக்கிட்டேன் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் கிட்ட இருந்து. கிருஷ்ணா கான்சியஸ வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா சொல்லி கொடுத்தது எங்க அப்பா தான் அப்படிங்கிறாரு. சோ அது போல அந்த குடும்பம், அந்த அவர் வந்த குடும்பம் அந்த மாதிரி ஒரு ஆன்மீக குடும்பம். சோ இந்த அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த பலதேவ் வித்யாபூஷன் அப்படிங்கிறவர் வந்து நம்மளுடைய சம்பிரதாயத்துல வந்து மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவர். பிரபுபாதருடைய மனநிலை மூடு எப்படி இருக்குன்னா, தட் சப்மிசிவ், தட் ஹம்பிள்னஸ். அவர் வந்து ப்ரிஃபேஸ்லயே அதை எழுதுவார். அவர் நம்ம பார்ப்போம் அதை எவ்வளவு ஒரு பணிவான ஒரு நோக்கம் அவருக்கு. இன்னும் டெக்னிக்கலா சொல்லணும் அப்படின்னா, ஒரு இஸ்கான் டிவோட்டியா நான் சொல்லணும் அப்படின்னா, இது நான் சொல்ற கருத்து வந்து நிறைய பேருக்கு வந்து ஏத்துக்க கூட மாட்டாங்க. ஆனா என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் இதை சொல்கிறேன். பலதேவ் வித்யாபூஷனை விட ஸ்ரீல பிரபுபாதர் செய்த சாதனைகள் ஏராளம். அவ்வளவு சாதனைகள் செய்திருக்கிறார். ஒண்ணுமே இல்லாம அப்படியே நரகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஹிப்பிக்களை ஒரு வைர கற்களாக மாற்றிய பெருமை அவருக்கு உண்டு. நரகத்தை விட ஒரு கேவலமான சமுதாய வாழ்க்கையில் இருந்தவர்கள் அந்த ஹிப்பிகள்லாம். நம்ம வந்து இன்னைக்கு 4 நியமங்களை பற்றி பேசுகிறோம் இல்லையா? அந்த 4 நியமங்களுக்கும் எதிராக செயல்பட்டவர்கள். அவங்க கிட்ட போய் செக்ஸ் அப்படின்னா அதுக்கு அர்த்தமே தெரியாது, இல்லிசிட் செக்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கு அர்த்தமே தெரியாது. நமக்குத்தான் தெரியும். நம்ம வந்து ஒரு மனைவியோடு தான் இது போன்ற ஒரு தொடர்பு அப்படிங்கிறது வந்து ஒரு உறவு, உடல் உறவு அப்படிங்கிறது ஒரு மனைவியோடு தான் அப்படிங்கிறது இந்தியர்களுக்குத்தான் தெரியும். மேலை நாடுவர்களுக்கு அதெல்லாம் சொன்னா ஒரு அதிசயமாக பார்ப்பார்கள். காரணம் என்ன அப்படின்னா, பல்வேறு வகையான பெண்களோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டவர்கள். சோ ஸ்ரீல பிரபுபாதர் அது போன்ற கீழ் ஜாதி கிடையாது, கீழ் மட்டம். அதுக்கு வந்து சரியான வார்த்தை நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அவ்வளவு கேவலமான செயலில் இருந்தவர்களை போயிட்டு பொக்கிஷமாக மாற்றினார்.
இன்னைக்கு வந்து இஸ்கான் இயக்கம் வந்து இந்த அளவுக்கு பெரிதாக வளர்ந்திருக்கிறது என்றால் அந்த வெள்ளை யானைகள், ஒயிட் எலிபென்ட்ஸ் அப்படிம்பாங்க. ஐ எம் கோயிங் டு பிரிங் த ஒயிட் எலிபென்ட்ஸ் டு இந்தியா டு அட்ராக்ட் எவ்ரிபடி அப்படிம்பார் பிரபுபாதர். சோ அந்த அளவிற்கு அவர்களை வளர்த்து ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த நிலைக்கு எடுத்து வந்து, சோ அந்த மாதிரி அவருடைய சாதனை வந்து அன்கம்பேரபிள் அச்சீவ்மெண்ட்ஸ். அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர் ஐ ஆம் கான்ட்ரிபியூட்டிங், ஐ ஆம் டெடிகேட்டிங் திஸ் புக் டு பலதேவ் வித்யா பூஷன் அப்படிங்கிறார். அப்படின்னா அவருடைய தன்னடக்கம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த பகவத்கீதையிலும் சரி மற்ற புராணங்கள் நிறைய அவர் எழுதின லெக்சர்ஸ், அவர் எழுதின சாஸ்திர டிரான்ஸ்லேஷன் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னால ஒரு 4 ஆச்சாரியர்களை மையமாக வைத்துத்தான் அவர் அனைத்தையுமே அவர் எழுதியிருப்பார். அவர்கள் கூறிய கருத்துகள் எல்லாமே அவருடைய செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்ட்டு அவர் எங்கேயுமே அவர் எழுதினதே கிடையாது. ஆஸ் இட் இஸ் அப்படின்னு அவர் எதற்காக பெயர் வைத்தார்? யதா ரூபம், உண்மை உருவில் அப்படின்னு எதற்காக பெயர் வைக்கிறார் என்றால், ஆச்சாரியர்களிடமிருந்து கற்றவை. அதனால அவர் இந்த டெடிகேஷன் அப்படிங்கிறது அந்த ப்ரிஃபேஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரிஃபேஸ் அவர் வந்து கொடுக்கிறார். அப்படிங்கும்போது அதை இவர் யார் இந்த பலதேவ் வித்யா பூஷன் அப்படின்னா, இஸ் டிசைபிள் ஆஃப் விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரார். கோவிந்த பாஷ்யம் அந்த கதையெல்லாம் நம்ம போனா நமக்கு டைமே பத்தாது நம்மளுக்கு. சோ நீங்க அதெல்லாம் அவுட் சைடு த கோர்ஸ் நீங்க படிச்சு பாருங்க. பலதேவ் வித்யா பூஷன் வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல். கோவிந்த பாஷ்யம் வந்து அந்த அரசனுக்காக எழுதி அந்த கௌடிய வைஷ்ணவர்களுக்காக அவ்வளவு பெரிய சாதனை செய்தவர். அந்த நேரத்துல சம்பிரதாயங்கள் அப்படிங்கும்போது அங்கீகரிக்கப்படாத சம்பிரதாயமாக இருந்த கௌடிய சம்பிரதாயம் அங்கீகரிக்கப்படுவதற்கு வித்யாபூஷன் பெரிய உதவி செய்திருக்கிறார். சோ இந்த மூடு நம்ம பார்க்கும்போது, பிரபுபாதுடைய மூட் ஆஃப் ரைட்டிங் திஸ் ப்ரிஃபேஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து அந்த அளவிற்கு மிகவும் சிறப்பாக அந்த டெடிகேஷன். அதே போல அடுத்தது இந்த புத்தகம் ப்ரிஃபேஸ்ல வந்து பிரபுபாதர் எழுதியிருக்காரு. இந்த இப்ப நம்ம யூஸ் பண்ற ஒரு புத்தகமும். ஹரே கிருஷ்ணா பிரபு. எஸ் மதஜி. தாரகா மாதாஜியோட அது அன்மியூட்ல இருக்கு, டிஸ்டர்பன்ஸ் இருக்கு பிரபு. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஸோ அந்த ப்ரிஃபேஸ் நம்ம பார்க்கும்போது அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே நீங்க பாக்குறீங்களா? முன்னுரை எழுதுறாரு, அதன் பிறகு விளக்கமாக எழுதுகிறார். புக்கு ஆரம்பிக்கிறதே செட்டிங் ஆஃப் த ஆர்மி. அவருடைய மெயின் ஐடியா வந்து என்ன அப்படின்னா, அந்த புத்தகத்தை யாராச்சும் வாங்குறாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்கா அந்த புக்கு எடுத்துட்டு வரணும். ஒரு 700 பக்கத்துக்கு ஒரு புத்தகத்தை ஒரு ஆசிரியர் எழுதுறாரு அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த புக்கை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அதை படிக்க ஆரம்பிக்கும் போது அதுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒண்ணு வர வைக்கணும், கியூரியாசிட்டி வர வைக்கணும். அப்படிங்கிறதுக்காக ஹி டாக்ஸ் அபவுட் த குருக்ஷேத்ரா பேட்டில். அந்த பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பகைமை அது எப்படி வருது அப்படிங்கிறது அவர் எழுதுறாரு. அப்படின்னா அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஈர்ப்பு ஏற்பட வேண்டும். சோ அந்த அளவுக்கு அவருடைய எண்ணம் என்ன அப்படின்னா, இந்த புத்தகத்தை அனைவரும் வாங்கி படிக்க வேண்டும். அதன் பிறகு அவர் தத்துவங்கள், பகவான் கிருஷ்ணரை பற்றி எல்லாம் பேச இருக்கிறார் அந்த புத்தகத்துல. ஸ்டார்டிங்ல வந்து அவர் அந்த மாதிரி எழுதுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, people have to get attracted. இப்ப நம்ம இப்ப பாக்குற இந்த புத்தகமானது மேக்மில்லன் அப்படின்னு சொல்லிட்டு, மேக்மில்லன் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, வெரி வெரி பிக் பப்ளிஷர்ஸ். அந்த முதலில் அந்த மேக்மில்லன் அவங்கதான் வந்து நம்மளுடைய பகவத்கீதையை, காரணம் என்ன அப்படின்னா பகவத்கீதையை வந்து பிரச்சுரிக்க வேண்டும், அனைவருக்கும் அதை தர வேண்டும் அப்படின்னு ஸ்ரீல பிரபுபாதருக்கு ரொம்ப ஆசை. ஆனால் அதற்கான ஒரு வசதி கிடையாது அவருக்கு. அந்த வசதி இல்லை. அப்படிங்கும்போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நீங்க அந்த இது படிச்சு பாத்தீங்கன்னா, ப்ரிஃபேஸ்ல பேக்ரவுண்ட்ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா எழுதியிருப்பாரு அவரு. நான் வந்து 1965 3 பாகங்கள், ஃபர்ஸ்ட் கேண்டோ அந்த மாதிரி அவர் அது எழுதியிருக்க. அது எப்படிலாம் போச்சு, லைப்ரரியில நான் கொடுத்தேன் அந்த புத்தகத்தை, கவர்மெண்ட்ல வாங்கினாங்க, அந்த மாதிரி நிறைய அவர் கஷ்டப்பட்டது எல்லாமே வந்து அவருக்கு இருக்கும். ஸோ அதனால அமெரிக்கால வந்து அதை புக்கை பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய பேருக்கு விருப்பமே கிடையாது. இருந்தாலும் அந்த அமெரிக்கால இருக்கக்கூடிய அவருடைய டிவோட்டிஸ், டிசைபிள்ஸ் என்ன பண்றாங்கன்னா, பிரம்மானந்தா, ஹயக்ரிவா அவங்க 2 பேரும் வந்து ரொம்ப ட்ரை பண்றாங்க. நம்ம வந்து இப்ப சேவகம் பண்றதுக்கு எவ்வளவு ரொம்ப விருப்பமாக இருக்கிறோமோ அது போல அவங்க ரொம்ப விருப்பமாக இந்த புத்தகத்தை வந்து எப்படியாச்சும் நம்ம வந்து பிரிண்டிங்ல கொடுத்து பிரஸ் பண்ண இது பண்ண வைக்கணும், பப்ளிஷ் பண்ண வைக்கணும் அப்படின்னு. இட்ஸ் நாட் அ ஈஸி டாஸ்க். இல்ல, நிறைய பைசா தேவைப்படும் அவங்களுக்கு, நிறைய பணம் தேவைப்படுகிறது. அந்த மாதிரி இருக்கும்பொழுது அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொரு பிரச்சுரர்களையும் அனுபவிக்கிற பப்ளிகேஷன்ஸ் ஹவுஸையும் போய் கேட்கறாங்க அவங்க. அப்படி கேட்கும்போது இந்த மேக்மில்லன் கிட்ட போறாங்க அவங்க. மேக்மில்லன் கிட்ட போன உடனே அந்த செக்ரட்டரி என்ன பண்றான், அந்த டெஸ்க்ல உட்கார்ந்து இருக்கிற செக்ரட்டரி என்ன சொல்றான், இல்ல எங்களுக்கு எல்லாம் ஐடியா எல்லாம் கிடையாது,
இந்த மாதிரிலாம் புக்லாம் நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு உட்காந்துட்டே இருக்கும்போது த சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் மேக்மில்லன் அப்பதான் ஒரு ஆஃபீஸ்க்கு வராரு. அவரு அப்படியே உள்ள நுழைஞ்சிட்டு உள்ள போறாரு. இவங்க 2 பேரும் காவி ட்ரெஸ்ல உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு இட் லுக்ஸ் லைக் எ டிவோட்டி, ஒரு மாதிரி ஒரு அமெரிக்கன் கல்ச்சருக்கு வந்து ஒரு ஏற்ற உடையில் இல்லாமல் அவர்கள் இருவரையும் இருப்பதை பார்த்தவுடன் அந்த மேக்மில்லன் ஓனருக்கு வந்து என்ன ஆயிடுதுன்னா, ஆபீஸ்ல இருந்து கீழே இறங்கி வர்றாரு. இறங்கி வந்து யார் இந்த பசங்க அப்படின்னு கேட்டோன்னா இந்த செக்ரட்டரிக்கு பயமாயிடுது. ஐயோ நம்ம இந்த பசங்களை திட்டோம் போல் இருக்கு, ஓனர் நம்மளை திட்ட போறாரு அப்படின்ட்டு உடனே இல்ல இவங்க 2 பேரும் வந்திருக்காங்க, யாரோ சாமியாராம் இந்தியால இருந்து வந்திருக்காங்களாம், அந்த சாமியார் ஏதோ புக் வச்சிருக்காராம், அந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. அப்படின்னு உடனே அந்த ஓனர் வந்து உடனே கூப்பிட்டுருக்காரு. யாருப்பா நீங்க 2 பேரும் என்ன அப்படிங்கும்போது அவங்க 2 பேரும் பிரபுபாத பத்தி அவ்வளவு குளோரியஸா தே ஆர் குளோரிஃபைங் ஷீல பிரபுபாத். இஸ் சச் அ நைஸ் பர்சன், இஸ் நாட் ஃபார் கிரீடி ஃபார் மணி, பணத்துக்காக வரல, எங்களை எல்லாம் மாத்தி இருக்காரு, அவ்வளவு ஒரு உயர்ந்த இதுல இருக்கிறவங்க. ஸோ அதுக்குதான் வந்து அந்த அந்த லோக்கல் பிலாசபர்ஸ் எல்லாமே வந்து பகவத்கீதையை வந்து தே ஆர் கம்பேரிங் டு எ மெடிசன். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய வியாதி இருக்கிறவனுக்கு வந்து மருந்து சாப்பிட்டால் தான் அந்த வியாதியானது குணமடையும் இல்லையா? அது போல அந்த ஹிப்பிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மக்களுக்கு தேவர் கம்ப்ளீட்லி இன்டாக்சிகேட்டட். அவங்க வந்து ஒரு பைத்தியக்கார மாதிரி மூளையே வேலை செய்யாத லெவலுக்கு வந்து அவங்க இன்டாக்சிகேஷன்ல இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து எந்த மாத்திரை மருந்து கொடுத்தாலும் அவங்க வந்து பழைய நிலைக்கு வரவே முடியாதுங்கிற ஒரு நிலையில இருப்பவர்களுக்கு இந்த ஹரே கிருஷ்ண மந்திரமும் பகவத்கீதையும் தான் போற்றப்பட்டது. அதை கொடுத்துட்டு அவங்கள வந்து ஒரு மனிதனாக மாற்றிய பெருமை ஷீல பிரபுபாதருக்கு உண்டு. அதனால நியூயார்க் மேயர் வந்து பிரபுபாதருக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்ட் நான் தரணும், எங்க கவர்மெண்ட்ல நாங்க வந்து அவ்வளவு பணம் நாங்க செலவு பண்ணி இந்த ஹிப்பிஸ் இன்டாக்சிகேட்டட் பர்சன்ஸ் வந்து எங்களால மாத்த முடியல, ஆனா நீங்க வந்து என்ன மேஜிக் பண்ணீங்கன்னு தெரியல, இவ்வளவு பேரும் மாறிட்டாங்க, தே பிகம் அ நார்மல் பர்சன்ஸ். சோ அந்த அளவுக்கு அவருடைய புகழ் அந்த பகவத்கீதை அந்த மாதிரி. சோ திஸ் பீப்புள் ஆர் ஆல் குளோரிஃபைங் ஷீல பிரபுபாத். மேக்மில்லன் குளோரிஃபை பண்ண உடனே அப்ப அந்த ஆள் சொல்றாராம், எனக்கு வந்து ரொம்ப ஆசை, நான் வந்து என்னுடைய இந்த பப்ளிகேஷன்ஸ்ல வந்து இந்த பப்ளிஷிங் ஹவுஸ்ல வந்து என்கிட்ட எல்லா புக்குமே அபவுட் ஆல் த ரிலீஜன் என்கிட்ட நான் இருக்கு எக்ஸப்ட் ஹிந்து ரிலீஜன். ஹி இஸ் டாக்கிங் அபவுட் ஹிந்துயிசம். அவருக்கு வந்து சனாதன தர்மம் அப்படிங்கிற வார்த்தை அப்ப அவருக்கு தெரியல. அவருக்கு ஹிந்துஸ் பத்தின புத்தகம் மாத்திரம் என்கிட்ட கிடையாது, என்கிட்ட எல்லா ரிலீஜன் புக்கும் இருக்கு, உலகத்துல உள்ள எல்லா ரிலீஜனை பத்தின புக்கும் நான் வச்சிருக்கேன் பப்ளிகேஷன் ஹவுஸ்ல, உங்களது மாத்திரம் இல்ல, அது வேணா நீங்க கொடுங்க, நான் ட்ரை பண்றேன் பார்க்கலாம் அப்படிங்கும்போது அப்போ ஒரு கண்டிஷன் ஒண்ணு போடுறதான், எங்கிட்ட நான் பண்ணக்கூடிய புக்கு வந்து 500 பக்கத்துக்கு மேல போகாது, அதுக்கு மேல புக் இருந்தா நான் பிரிண்ட் பண்ண மாட்டேன், சோ நீங்க எது கொடுக்கறதா இருந்தாலும் எனக்கு 500 பக்கம் தான் கொடுக்கணும். இவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். உடனே வந்து பிரபுபாத் வந்து சொல்றாங்க, பிரபுபாத் வி காட் அ பிக் பிரேக் த்ரூ, எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கிறது, நம்மளுடைய புத்தகம் வந்து உலக அளவில் இப்போ வந்து போக போகுது, பகவத்கீதை நம்ம வந்து பிரச்சுரம் பண்ண போறோம், கிடைச்சிருக்கு. அப்படிங்கும்போது பிரபுபாத் வந்து சர்ப்ரைஸே ஆகல. அவரு நம்மளா இருந்தா அப்படியே குஷி ஆயிடுவோம்ல, அவருக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டுமே இல்லையா பிரபுபாதருக்கு. எல்லாமே கிருஷ்ணா இஸ் அரேஞ்சிங். அவருடைய பிரீத்திங், அவருடைய பேச்சு, அவருடைய வாழ்க்கை, அவருடைய நடவடிக்கை எல்லாமே கிருஷ்ணர் தான். இட் இஸ் ஹீ இஸ் அரேஞ்சிங் அப்படின்ட்டு. அவர் எப்ப வருத்தப்பட்டார் அப்படின்னா 700 பக்கம் அப்ப வச்சிருந்த புக்கு வந்து 700 பக்கம். இந்த ப்ரிஃபேஸ்ல நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், தயவு செஞ்சு நீங்க ப்ரிஃபேஸ் அப்புறமா படிங்க, நம்ம வந்து ஃபுல்லா படிச்ச டைம் ஆயிடும், அதுக்கப்புறமா ப்ரிஃபேஸ் இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் படிங்க நீங்க கொஞ்சம். 700 பக்கம் அவர் வச்சிருக்காரு ப்ரிஃபேஸ், அதாவது பகவத்கீதை அப்போ அவர் வச்சிருக்காரு. அவரு அவ்வளவு டீடைல்டா கிருஷ்ணரை பத்தி எல்லா விதத்தையும் அவர் வந்து பண்ணிருக்காரு. அதை 500 பக்கம் செய்யணும் அப்படிங்கும் போதுதான் அவருக்கு ஒரு வருத்தம், சிறிய வருத்தம் அவருக்கு, ஓ இதை எப்படி நான் பண்ண போறேன் அப்படின்ட்டு. இருந்தாலும் அதை வந்து அனைவருக்குமே கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக 500 பக்கத்திற்கு வந்து அவர் தருகிறார் மேக்மில்லனுக்கு. அதன் பிறகு பிபிடி பக்தி வேதாந்தா புக் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிக்குது. பின்னாடி சொல்றாங்க பக்தர்கள் நம்ம அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கும் போது அதுக்கப்புறமா பிரபுபாதர் ஆசைப்பட்ட மாதிரி அந்த புத்தகமானது வெளிவருகிறது. அதே போல இந்த புத்தகம் அவர் எழுதும்போது இந்த புத்தகம் எதற்காக எழுதப்படுகிறது அப்படிங்கிறதையும் வந்து அவர் ரொம்ப விளக்கமாக கூறியிருக்கிறார். அவர் வந்து எங்கேயுமே வேறு எந்த விதமான ஒரு பதத்தையும் அவர் பயன்படுத்தவே இல்லை. எல்லாமே கிருஷ்ணரை பற்றி தெரிய வேண்டும், கிருஷ்ணரை பற்றி தெரிய வேண்டும்.
அவர் எங்கேயுமே எழுதல உலக சமுதாயம் அழிந்து கொண்டிருக்கிறது, அவர்களை நான் மாற்ற வேண்டும், அனைவரும் குடிகாரர்களாக இருக்கிறார்கள், அனைவரும் மாமிசம் உண்கிறார்கள், 4 நியமங்களை கடைபிடிக்காமல் இருக்கிறார்கள், அவர்களை மாற்ற வேண்டும், சனாதன தர்மத்திற்கு இந்த சமுதாயத்தை மாற்ற வேண்டும் அப்படின்னு அவருக்கு புகழ் வந்துடுற மாதிரி அவர் எங்கேயுமே எழுதவே இல்லை. அந்த மாதிரிலாம் கிருஷ்ணரை பற்றி அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்கு அப்படின்னா ஒவ்வொரு ஜீவராசிகளுமே கிருஷ்ணரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுதான் என்னுடைய முக்கியமான ஒரு நோக்கம். அதற்காகத்தான் இந்த புத்தகத்தை நான் அவ்வளவு அதே ரூபத்தில் நான் வழங்க ஆசைப்படுகிறேன். அவர் அதை சுருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கூட அதனால கிருஷ்ணரை பற்றி என்னுடைய கருத்துகள் குறைந்த அளவில் சென்று விடுமோ அப்படின்னு அவருக்கு ஒரு பயம் ஆயிடுது. அவருக்கு இருந்தாலும் ஓகே நம்ம பண்ணலாம். பட் அவருடைய பேசிக் லைன் என்னன்னா, கிருஷ்ணர் எல்லா இடத்துலயுமே அந்த கிருஷ்ண பக்தர் அப்படிங்கிறது எப்படி வரணும், அது இயற்கையாக, அதாவது விஞ்ஞான பூர்வமாக ஒரு ஜீவராசியினுடைய முக்கியமான ஒரு கடமை என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் தான் எல்லாத்துக்குமே பிரமாணங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப ஒரு சாஸ்திரம் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னாலே பிரமாணங்கள் என்பது மிகவும் முக்கியம். நம்ம ஏனோ தானோ அப்படின்னு போயிட்டு நம்ம லெக்சர் எடுத்துடவே கூடாது. நீங்க ஒரு லெக்சர்ல ஒரு பாயிண்ட் ஒண்ணு பேசுறீங்க, நோட்ஸ் எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து அதற்கான பிரமாணங்கள் எங்கிருக்கிறது, இல்ல பிரபு ஒருத்தர் சொன்னாரு இந்த மாதிரிலாம் இருக்கான் அதனால நான் அதை பேசினேன் அப்படின்லாம் சொல்லவே கூடாது. நம்ம பேசும்போது நம்மளுடைய சம்பிரதாய ஆச்சாரியர்களுடைய லெக்சர்ல நீங்க ஏதாவது கேட்டிருக்கீங்களா, இல்லைன்னா ஏதாச்சும் புக்ல நீங்க படிச்சிருக்கீங்களா, இல்லைன்னா ஏதாச்சும் ரெஃபரன்ஸ் இருக்கா உங்களுக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் நம்ம பேசணும். அதே மாதிரி அவர் அந்த ப்ரிஃபேஸ்லயே எழுதும்போது அவர் சொல்றாரு, இந்த புத்தகம் எழுதுவதில் எனக்கு ஏதேனும் அங்கீகாரம் இருந்தால், இஃப் அட் ஆல் ஐ ஹாவ் எனி கிரெடிட், அது யாருக்கு போக வேண்டும் என்றால் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூராருக்குத்தான் போக வேண்டும், தன்னுடைய ஆன்மீக ஆச்சாரியருக்கு. அவர் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டாரு. ஸ்ரீல பிரபுபாதருக்கு 27 வயசோ 29 வயசோ இருக்கும்போது பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரார் என்ன சொன்னாரு அப்படின்னா, நீ மேலை நாடுகளுக்கு சென்று கிருஷ்ணரை பற்றி பிரச்சாரம் செய்ய வேண்டும், உனக்கு ஆங்கில அறிவு அதிகம், நீ அப்பப்போ நீ பிரச்சாரம் பண்ணு அப்படின்னு தான் சொன்னாரே தவிர, நீ பகவத்கீதா பிரிண்ட் பண்ணு, மேக்மிலன் காட்டங்கிட்ட பேசு, அவன் 500 பேஜ் 700 பேஜுமா 700 பேஜ் 500 பேஜுமா அவங்ககிட்ட நெகோசியேட் பண்ணி புக்கு போடு அப்படின்லாம் அவர் எங்கேயுமே சொல்லவே இல்லை. அவர் பகவத்கீதையை எழுதுன்னு கூட அவர் சொல்லவே இல்லை. அவர் எங்கேயுமே சொல்லல, எந்த லெக்சர்லயுமே சொல்லல. அவர் சொன்னது கிருஷ்ணரை பற்றி பிரச்சாரம் செய்ய வேண்டும், கிருஷ்ணரை பற்றிய புத்தகங்கள், அதாவது அந்த லீலைகள், இந்த பேக் டு காட் ஹெட் ஆரம்பிச்சதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னா அனைவருக்கும் அது சென்றடைய வேண்டும். அந்த ஒரு பிட் நோட்டீஸ் அப்படிம்பாங்க தெரியுமா, நம்ம ஒரு சினிமா படம் வருது அப்படின்னா ஒரு பிட் நோட்டீஸ் அடிச்சு போடுவாங்க, இல்லைன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது, இல்லைன்னா ஒரு புது ஷாப் ஓபன் பண்றாங்க அப்படிங்கும்போது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பர் மாதிரி. பட் இந்த மாதிரி ஒரு விஸ்தாரமான ஒரு படைப்பு பகவத்கீதை, மகாபாரதத்தில் ஒரு பாகம் பகவத்கீதை அப்படிங்கிறது இட்ஸ் பார்ட் ஆஃப் மகாபாரத், ரைட்? சோ அந்த அங்கம் அதை நீ எழுதணும் அப்படின்னு அவருக்கு சொல்லவில்லை. இருந்தாலும் அவர் தன்னுடைய முழுமையான அந்த ஒரு அர்ப்பணிப்பு பலதேவ வித்யாபூஷனுக்கு அவர் எழுதியிருக்காரு அப்படின்னா அவருடைய உதவி மூலமாக. ஆனால் இந்த கிரெடிட் எல்லாம் எனக்கு செய்வதற்கு தூண்டுதலாக அமைந்தது யார் அப்படின்னா என்னுடைய ஆன்மீக ஆச்சாரியர். அதே போல அந்த ப்ரிஃபேஸ்ல கடைசியாக அவர் எழுதுகிறார், லாஸ்ட் ஒரு 4-5 லைன்ஸ் படிங்க பார்க்கலாம் யாராச்சும். தமிழோ இங்கிலீஷோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, படிங்க பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. படிங்க மதுரை. லாஸ்ட் பேராகிராஃப்ங்களா, அந்த ஒரு ஸ்லோகத்துக்கு ஏகம் சாஸ்திரம் அதோட மீனிங் வருது, அங்க இருந்து படிக்கட்டுங்களா தற்சமயத்தில்? இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. ப்ரிஃபேஸ்ல one has to understand the central point of Bhagavad Gita. லாஸ்ட் ஒரு 4 லைன்ஸ் ப்ரிஃபேஸ்ல அவருடைய கையெழுத்து நிறைய பெருசா போட்டிருப்பார்ல, ஓகே ஓகே, கடைசி 5 லைன் படிங்க பார்க்கலாம். அந்த கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் மூவ்மெண்ட். எனவே இங்கே யாம் அளித்துள்ள பகவத்கீதை உண்மையுருவில் எனும் இப்புத்தகத்தை படிப்பதால் மக்கள் உன்னதமான பலன் அடைவார்கள் என்று நம்புகிறோம். இவ்வாறு யாரேனும் ஒரே ஒரு மனிதர் இறைவனின் தூய பக்தரானாலே எமது முயற்சி பெரும் வெற்றி அடைந்ததாக கருதுவோம். ஒரே ஒரு மனிதன்
இதனால அவர் பலன் அடைந்தார் என்றால், ஈவன் இஃப் ஒன் மேன் பிகம்ஸ் அ பியூர் டிவோட்டி ஆஃப் த லார்ட், அவர் வந்து இந்த புத்தகத்தை எழுதும் போது கிட்டத்தட்ட ஒரு 50-60 பக்தர்கள் அவர் வந்து தீட்சை கொடுக்கிற அளவுக்கு அவர் ரெடி பண்ணி வச்சுட்டார். அவரு இருந்தாலும் அவர் அந்த கிரெடிட்டை என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருடைய அந்த சப்மிசிவ்னஸ், அந்த பண்பு, ஹம்பிள்னஸ், எங்கேயுமே அவர் கிரெடிட்டை எடுக்கல. ப்ரிஃபேஸ படிக்கும் போது எங்கேயுமே அந்த அகங்கார தோனியில் அவர் எதையுமே எழுதல. I have struggled so much to publish this book. It is all my effort. I have written day and night, 24 hours. I never slept for 1 year. I made all the translation. I studied all the scriptures. ஒரு வார்த்தை கூட எங்கேயுமே அவர் எழுதவே இல்லை. ஸோ இந்த குவாலிட்டி தான் ஒரு உண்மையாகவே அவருடைய வழி நடத்தலில் வரக்கூடியவர்கள். நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு சின்ன சேவகம் பண்ணிட்டு வந்தா கூட உடனே அடுத்த நாள் ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் சொல்லுவோம், நேத்து நான் கோயிலுக்கு போலன்னா எல்லா சேவையும் அப்படியே நின்று போயிருக்கும், நல்ல வேலை நான் போனேன், என்னாலதான் பண்ண முடிஞ்சது, மாதாஜி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, நான் இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு இருப்போம். அப்படியும் நம்ம பேசுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம ப்ரிஃபேஸுக்கே நான் எதுக்கு இவ்வளவு நேரம் கொடுக்குறேன் அப்படின்னா, இதுல வந்து ஒரு 3 முக்கியமான பாயிண்ட் பிரபுபாதர் வந்து அவரு வந்து சாதனை அவ்வளவு படைச்சிருக்காரு. அது இஸ் அன் எம்பவர்டு சோல் ஆஃப் லார்ட் கிருஷ்ணா. பகவானால் அதிகாரம் அளிக்கப்பட்ட ஒரு ஜீவராசி. இல்லைன்னா பகவான் கிருஷ்ணர் கொடுக்காம இவ்வளவு திறமை, இவ்வளவு முயற்சி 69 வயசுல போய் அவர் அச்சீவ் பண்ணிருக்காரு எல்லாமே. பல லெக்சர்ல நம்ம கேட்டிருக்கோம், 69 வயசுக்கு மேல நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு. we are all will take rest. இல்ல பென்ஷனரா இருந்தா எவ்வளவு பேங்க்ல பணம் இருக்கு, நம்மளுக்கு கரெக்டா மாசம் இந்த பணம் வருமா, நம்மளுக்கு என் குடும்பம் நடத்துறதுக்கு பணம் போதுமா, பையன் பணம் அனுப்ப மாட்டேங்கிறான், பையனுக்கு இவ்வளவு செலவு இருக்கு, இதெல்லாம் முடியுமா அப்படின்லாம் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அவர் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ்டு ஃபார் கிருஷ்ணா. நம்மளால அந்த அளவுக்கு 100% வந்து நம்மளால பண்ண முடியாட்டி கூட, நம்மளால உடல் ஆரோக்கியமாக எப்படி இருக்கிறதோ அப்பவே நம்மளால எவ்வளவுலாம் முடியுமோ பகவானுக்காக நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து மனசுல அதை வந்து ஒரு வைராகியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். கிருஷ்ண பக்தியில நான் வந்து வளர போறேன், கிருஷ்ணருக்காக நான் உதவ போறேன், கிருஷ்ண பக்தர்களுக்காக நான் உதவ போறேன் அப்படின்னா, கிருஷ்ணருக்கு உதவுவதை விட கிருஷ்ண பக்தர்களுக்கு சேவகம் செய்வது சால சிறந்தது. நம்ம வந்து ஒரு ஆன்மீக ஆச்சாரியரை அணுகுகிறோம், அந்த ஆன்மீக ஆச்சாரியர் வந்து ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளுக்கு கொடுக்கிறாரு, ஒரு சேவகம் கொடுக்கிறாரு அப்படின்னா அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அதை செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஆன்மீக ஆச்சாரியர்கிட்ட அணுகி என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்த வேலையை நான் செய்யட்டா மகராஜ், அந்த வேலையை நான் செய்யட்டா மகராஜ் அப்படின்னு அவங்க மனசுல இருக்கிற ஒரு ஆசைய வந்து மகராஜ் கிட்ட போய் சொல்லிட்டு அதற்கான ஒரு அனுமதியை பெறக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆனா இங்க வந்து ஸ்ரீல பிரபுபாதர் வந்து எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னா, முழுக்க முழுக்க அவருடைய ஆன்மீக ஆச்சாரியர், இந்த முழுக்க அவருடைய ஆன்மீக ஆச்சாரியர், சாரி என் கேமரா, முழுக்க அந்த ஆன்மீக ஆச்சாரியர் என்ன பண்றாரு, என்ன செய்யறாரு, அவருக்காக என்ன பண்ணணும் அவ்வளவும் பண்ணிட்டு அவருடைய ஒரு கிரெடிட் எங்கேயுமே அவர் எடுத்துக்கவே இல்லை. ஸோ தட் இஸ் த கிரேட்னஸ் ஆஃப் ஸ்ரீல பிரபுபாத். ஸோ இந்த ப்ரிஃபேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு யாருக்காச்சும்? சார் ப்ரிஃபேஸ்னா 300 ஐயா. சொல்லுங்க மாதாஜி. ஆமா, ப்ரிஃபேஸ்னா என்ன 300 ஐயா? ப்ரிஃபேஸ்னா முன்னுரை மாதாஜி, தமிழ்ல வந்து முன்னுரை. நம்ம அதுக்கு தான் படிச்சோம். நம்ம வந்து ஒவ்வொரு புத்தகம் எடுக்கும் பொழுதுமே வந்து அந்த ப்ரிஃபேஸுக்கு முன்னாடி அந்த புத்தகத்தை பற்றி, இந்த புத்தகம் நான் எதற்காக எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல வந்து இன்ட்ரோடக்ஷன் பின்னாடி வரப்போகுது. ப்ரிஃபேஸ் அப்படிங்கிறது நடுவுல இருக்கு, ப்ரிஃபேஸ் அப்படிங்கிறது முன்னுரை, ப்ரிஃபேஸுக்கு அப்புறமா அறிமுகம், தட் இஸ் இன்ட்ரோடக்ஷன். பட் அவர் வந்து செட்டிங் த சீன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த புத்தகம் எதற்காக, அதாவது எதற்காக எழுதப்பட்டதுன்னு சொல்லாம எந்த ஒரு தருணத்தில் எழுதப்பட்டது. பகவத்கீதை வந்து அந்த யுத்த காலத்து நடுவுல அவர் பேசக்கூடிய ஒரு போதனை இல்லையா? சோ படிப்பவர்களுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பிரபுபாதர் வந்து செட்டிங் த சீன் அப்படின்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்றாரு, ஒண்ணு போடுறாரு ஸ்டார்டிங்ல. அது நம்ம பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு.
முகவுரையா என்ன சொல்ற பகவத்கீதை தமிழ்ல உரைக்கப்பட்ட வந்து என்ன சூழ்நிலை. போட்டிருக்கு? உரைக்கப்பட்ட சூழ்நிலை. பகவத்கீதை உரைக்கப்பட்ட சூழ்நிலை அத முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் முன்னுரை கொடுத்திருக்காங்க. கரெக்ட். உரைக்கப்பட்ட சூழ்நிலை. சோ எதற்காக இந்த பகவத்கீதை பேசப்படுகிறது அப்படிங்கறத கூறக்கூடிய ஒரு அமைப்பு அது. சோ இந்த ப்ரிஃபேஸ் இது ரெண்டும் பார்த்தாச்சு. அடுத்தது வந்து இன்ட்ரடக்ஷன். இன்ட்ரடக்ஷன் வந்து நிறைய பக்கங்கள் இருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு வாட்டி படிச்சு பாருங்க அந்த இன்ட்ரடக்ஷனை. நம்ம வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸை மாத்திரம் நம்ம அதில் ஷேர் பண்ணலாம். ஜஸ்ட் டு கெட் அன் ஐடியா. உங்க எல்லாருக்குமே வந்து பகவத்கீதை நீங்க எல்லாமே படிச்சிருக்கிறதால உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அதை பற்றி தெரியும். இருந்தாலும் ஒரு குவிக் ஸ்னாப் நம்ம வந்து ஒரு ஷார்ட் சம்மரி ஆஃப் இன்ட்ரடக்ஷன் நம்ம பேசிட்டு டைம் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன். இன்ட்ரடக்ஷன்ல பாத்தீங்கன்னாலே இது வந்து ஒரு மரபு, ஒரு கலாச்சாரம். நீங்க சைத்தன்ய சரிதாமிருதா படிக்கும் போதும் சரி, பாகவதம் படிக்கும் போதும் சரி, ஒவ்வொரு புதிய அத்தியாயங்கள் துவங்கும் போது அனைத்து ஆன்மீக ஆச்சாரியர்களுக்கு ஒரு பணிவான வணக்கத்தை தெரிவிப்பது அந்த ஒரு பர்டிகுலர் சாஸ்திரத்தை கம்பைல் பண்ண ஒரு ஆசிரியருடைய ஒரு கலாச்சாரம், ஒரு பண்பு, ஒரு வைஷ்ணவா எட்டிகேட் நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு கிளாஸ் போய் நம்ம எடுக்கும் போது, நம்ம கிளாஸ்ல உட்கார போறோம் அப்படிங்கும்போது, இந்த திறமையெல்லாம் எனக்கு கிடையாது, இங்க உட்காந்து நான் பேசக்கூடிய திறமை எனக்கு கிடையாது, இதுக்கு எல்லாமே காரணம் வந்து என்னுடைய ஆன்மீக ஆச்சாரியர், என்னுடைய குருநாதர் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, ப்ரே பண்றோம். அந்த மாதிரி ஸ்டார்டிங்ல இன்ட்ரடக்ஷன் வந்து அவர் எழுதும் போதே அவர் இந்தந்த பிரேயர்ஸை பத்தி எல்லாம் எழுதி எல்லாருக்கும் தன்னுடைய பணிவான வணக்கத்தை அவர் தெரிவித்துக் கொள்கிறார். யாராச்சும் ஃபுல்லா அந்த இதை மாத்திரம் படிங்க பார்க்கலாம். டிரான்ஸ்லேஷன்லாம் வேண்டாம். அந்த ஃபுல்லா ஓம் அக்ஞானத்துல இருந்து கடைசி வரைக்கும் படிங்க பார்க்கலாம். ஓம் அஞ்ஞான் படிங்க ஓம் மாதிரி. அஞ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாக்கயா சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் ஏன பூதலே ஸ்வயம் ரூப கதா மய்யம் ததாதி பதாந்திகம் வந்தேகம் ஸ்ரீ குரு ஸ்ரீ குரு வைஷ்ணவாம் ச ஸ்ரீரூபம் சாக்ரஜாதம் சகன ரகுநாதம் சப்தஜீவம் சாத்வைனம் சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைத்தன்ய தேவம் ஸ்ரீ ராதா கிருஷ்ண பாதான் சரகண லலிதா ஸ்ரீ விஷாகாந்தாம் ச ஹே கிருஷ்ணா கருணா சிந்தோ தீன பந்தோ ஜகத்ததே ராதா காந்தா நமஸ்துதே. ஃபுல்லா படிக்கவா பிரபு? ஃபுல்லா ஹரே படிச்சிருங்க. கிருஷ்ணா. ஃபுல்லா படிச்சிருங்க. ओके. तप्त कांचन गौरांगी अदे वृंदावनेश्वरी ऋषभानो देवी प्रणमामि हरिये. वाञ्छा कल्पतरुस्य कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இந்த ஒரு பிரார்த்தனை நம்ம எல்லாரும் சார்புலையும் நம்ம வந்து இந்த பக்தி சாஸ்திரி பகவத்கீதை பிரபுபாதர் எழுதிய இந்த பகவத்கீதையை நல்லபடியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன பிரார்த்தனை நம்ம பண்ணிட்டு ஆரம்பிக்கிறோம். சோ இந்த அறிமுகத்துல வந்து பிரபுபாதர் என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, இந்த ஸ்பிரிட் ஆஃப் திஸ் பகவத்கீதா, ஸ்பிரிட் ஆஃப் த பகவத்கீதா, இந்த பகவத்கீதாவினுடைய ஒரு நோக்கம் எப்படின்னா, அதற்கு வந்து ஒரு சின்ன ஓமை மாதிரி அவர் தருகிறார். அவர் என்ன தரார் அப்படின்னா, எப்படி ஒருத்தருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் சென்று ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும்போது அந்த டாக்டர் வந்து எழுதி கொடுப்பாரு, டோசேஜ் அப்படின்னு எழுதி கொடுப்பாங்க இல்லையா? காலையில பிஃபோர் ஃபுட்டு, ஆஃப்டர் ஃபுட்டு, மத்தியானம், நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுப்பாங்களே, அந்த மாதிரி பார்க்கும்போது த ஸ்பிரிட் ஆஃப் பகவத்கீதா இஸ் கிவன் இன் த பகவத்கீதா இட்செல்ஃப். பகவத்கீதையிலேயே பகவான் கிருஷ்ணர் வந்து அதில் கூறுகிறார் இதை எப்படி படிக்க வேண்டும். நான் வந்து அதுல கொடுத்தா மாதிரி தான் அதாவது மருந்தை வந்து டாக்டர் சொல்ற மாதிரி தான் நம்ம எடுக்கணுமே தவிர நம்ம இஷ்டத்துக்கு எடுக்க முடியாது. அந்த மாதிரி இங்க பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரோ, அவர் வந்து பகவத்கீதையில் கூறிய கருத்துகள் எப்படிப்பட்ட கருத்துக்களாக இருக்கிறதோ அது போலத்தான் இந்த பகவத்கீதையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்காகத்தான் ஸ்ரீல பிரபுபாதர் எழுதும் போது ஆஸ் இட் இஸ் அப்படின்னு எழுதுறாரு. அவர் அதுக்கு வந்து வேற எந்த பேராச்சும் கொடுத்திருக்கலாம், பகவத்கீதை ஸ்ரீ பிரபுபாதாஸ்
பிரபுபாதாஸ் பகவத்கீதா அப்படின்னு போட்டுக்கலாம். அதாவது பிரபுபாதருடைய கண்ணோட்டத்தில் பகவத்கீதை அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் வந்திருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி அவர் ஒவ்வொரு இடங்களிலும் அவர் கையாளும் போது கிருஷ்ணரை மையமாக வைத்துத்தான் அனைத்துமே செய்திருக்கிறார். சோ அந்த இன்ட்ரடக்ஷன்லயே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேவே அவர் என்ன எழுதுறாரு அப்படிங்கும்போது, இது நம்ம சொல்லிட்டோம், கீதோபனிஷத் பகவான் பாடிய பாடல்கள். அதனால பகவானை பற்றி அந்த பாடலை பற்றி அவர் கேட்டுட்டு அதுக்கு அடுத்ததாக அவர் என்ன எழுதுறாரு அப்படிங்கும்போது, இந்த மாதிரி நான் வந்து ஒரு மருந்து சாப்பிடுற மாதிரி தான் நான் எடுத்துக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, இந்த பகவத்கீதையை பேசுவது யார் அப்படின்னா மருத்துவரான பகவான் கிருஷ்ணர் பேசுகிறார் இந்த பகவத்கீதையை. சோ அவர் என்ன சொல்றாரோ அந்த மாதிரி தான் நான் இதை எடுத்துக்க போறேன் அப்படின்னு. அதே போல பகவான் கிருஷ்ணர் தான் அப்படின்னு ஒரு சில பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். நம்ம எல்லாமே வந்து இன்னைக்கு ஒரு பக்தி சாஸ்திரி படிக்கக்கூடிய அளவிற்கு நம்ம வந்திருக்கோம். அப்படிங்கும்போது நம்முடைய மனநிலையில் பகவான் அப்படின்னாலே கிருஷ்ணர் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியா வரும். ஆனா இந்த பகவத்கீதையை நம்ம மாத்திரம் படிக்கல இல்லையா, நிறைய பேர் படிக்கிறாங்கல்ல. வெறும் இஸ்கான்ல இருக்கிற ஒரு 2 லட்சம் 3 லட்சம் தீட்சை பெற்ற பக்தர்கள் மாத்திரம் படிக்கல. இது வந்து மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பகவத்கீதா சோல்டு. கோடிக்கணக்கான பகவத்கீதைகள் வந்து விற்கப்பட்டிருக்கிறது. சோ அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த கிருஷ்ணர் அப்படிங்கறத நான் சொல்லலப்பா, நான் வந்து எங்கிருந்து சொல்றேன் கிருஷ்ணர் பகவான் அப்படின்ட்டு பல்வேறு வகையான ஆச்சாரியர்கள் கூறிய விளக்கம், அவர்கள் கூறிய விளக்கத்தினால்தான் இந்த பகவான் கிருஷ்ணர் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவர் நிறைய ஆச்சாரியர்கள் பேர் எல்லாமே அவர் கோட் பண்றார். எந்தெந்த புராணங்கள் கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் அவதாரம், பாகவத புராணத்தில் கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் அப்படிங்கும்போது பகவான் தான் கிருஷ்ணர் அப்படின்னு அதில் விளக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது வந்து பரிபூர்ணமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. சோ இதையும் வந்து அவர் அங்க ரொம்ப கிளீனா அவர் வந்து எழுதுறார். சோ இந்த கண்ணோட்டத்தோடு தான் நம்ம அனைத்தையுமே பார்க்க வேண்டும். பகவான் கிருஷ்ணர் அப்படின்னா அவர்தான் முழு முதற் கடவுள், அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்காக நாம் பார்க்க வேண்டும். அதன் பிறகு இது வந்து நீங்க வந்து ஒரு டிவோட்டி இல்லை, இப்ப அந்த மாதிரி உங்க மைண்ட்ல நீங்க எடுத்துட்டு வாங்க. நீங்க வந்து எல்லாருமே டிவோட்டி அப்படின்னா நம்ம சொல்ற இந்த கருத்து எல்லாமே வந்து இதெல்லாம் படிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி, நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட் தான் அப்படின்னு நம்ம மைண்டை உடனே மூடி வச்சிருவோம். இப்ப நீங்க எல்லாருமே வந்து நாட் அன் இஸ்கான் டிவோட்டி. நீங்க வந்து உங்களுக்கு வந்து யாரோ வந்து ப்ரீச் பண்ண வராங்க, இப்போ இல்ல நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பகவத்கீதை வாங்கி படிக்கிறீங்க. அந்த ஒரு இடத்துக்கு உங்க மைண்டை நீங்க எடுத்துட்டு வரணும். அப்பதான் வந்து இதை நீங்க சுவைக்க முடியும், இதை அனுபவிக்க முடியும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த கருத்தை நம்ம வந்து நிறைய வாட்டி படிச்சிட்டோம், நம்ம நிறைய படிச்சாச்சு. நீங்க திரும்ப திரும்ப வந்து நாளைக்கு நீங்க வேற ஒரு கிளாஸ் நீங்க எடுக்கணும்னா கூட நீங்க சொன்ன கருத்தையே தான் திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம எந்த மனநிலைக்கு நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால், முதலாக நான் இந்த பகவத்கீதையை இப்பொழுதுதான் படிக்கிறேன், இல்லைன்னா இப்பதான் நான் வந்து இது ஒருத்தருக்கு வந்து நான் லெக்சரா கொடுக்க போறேன், அவர் வந்து பகவத்கீதையை இதுக்கு முன்னாடி படிச்சது இல்ல, அவருக்கு நம்ம கொடுக்க போறேன் அப்படிங்கும்போது, சோ அந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் பிரபுபாதர் எழுதுகிறார். சோ மூட் ஆஃப் பிரபுபாத், மிஷன் ஆஃப் பிரபுபாத் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதை வந்து நம்ம தெரிய பார்க்கணும். கம்ப்ளீட்டா நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கணும். பகவத்கீதை வந்து எந்த ஒரு மூடுல வந்து பிரபுபாதர் எழுதுறாரு அப்படின்னு. அவர் அதுல எழுதும் போது இதை வந்து கிருஷ்ணர் தான் பகவான் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த பகவத்கீதையை எப்படி படிக்கணும் அப்படின்னா, அப்படியே அந்த சீக்வன்ஸ் எல்லாம் நீங்க அப்படியே மைண்ட்ல எடுத்துட்டே வந்தீங்கன்னா, அந்த இன்ட்ரடக்ஷன் அந்த சீக்வன்ஸை எவ்வளவு அழகா எடுத்துன்னு போவார் பாருங்க. கோர்வையா எழுதிட்டு போவார். ஏனோ தானோன்னு இங்க ஒரு மீனிங் அங்க ஒரு மீனிங் அந்த மாதிரிலாம் பிரபுபாதர் கொடுக்கவே இல்லை. சிஸ்டமேட்டிக் ஸ்டடின்னு சொல்றாருல அவரு, அந்த மாதிரி அவருடைய ரைட்டிங் ஆல்சோ இஸ் அ சிஸ்டமேட்டிக் ரைட்டிங். அப்படியே கொஞ்சமா அந்த புரிதல் ஏற்படுத்தி கொண்டே வருகிறது அவர்கிட்ட இருந்து. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு டாக்டர் கிட்ட மெடிசன் கொடுக்குற மாதிரி தான் நீங்க மெடிசனை எடுத்துக்கணும். அப்பதான் உங்க உடலானது வியாதியிலிருந்து நீங்க நிவாரணம் அடைவீர்கள். அது மாதிரி நம்ம இந்த பௌதிக களங்கத்தில் இருப்பவர்கள் வெளியேறி வர வேண்டும் என்றால் இந்த பகவத்கீதையை எப்படி அணுக வேண்டும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மீனிங் எல்லாம் போட்டுக்காம பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்றாரோ அந்த மாதிரி எடுத்துட்டு வாங்க. சரிப்பா, யாரோ சொல்றாரு கிருஷ்ணர் சொல்றியா, அந்த கிருஷ்ணர் யாருப்பா அப்படின்னு ஒரு டவுட் வந்ததுன்னா, அந்த கிருஷ்ணர் தான் பகவான். சரி, பகவான் சொல்ற, அது யார் சொன்னா உனக்கு? அதுக்கான ஆதாரங்கள் பல்வேறு வகையான ஆச்சாரியர்கள் எழுதியிருக்கிறார்கள் அப்படின்னு அதை நிரூபிக்கிறார், நிரூபணப்படுத்தப்படுகிறது அந்த இடத்துல.
அதன் பிறகு ஓகே, நான் இப்போ ஒத்துன்ட்டேன்பா, கிருஷ்ணர் தான் வந்து பகவான் அப்படிங்கிற எல்லா ஆச்சாரியர்களும் எழுதியிருக்க நிறைய நிரூபணங்கள்லாம் இருக்குன்னு சொல்ற, அவரை நான் எப்படி அணுக வேண்டும்? அடுத்த கேள்வி ஒண்ணு வரலாம் நம்ம மைண்ட்ல இல்லையா? சரி, நான் இப்ப அவரை எப்படி அணுக வேண்டும் அப்படிங்கும்போது சாந்த ரசம், தாசிய ரசம், மாதுரிய ரசம், அந்த மாதிரி அந்த 5 வகையான ரசங்களில் இருப்பவர்கள். யூ கேன் பி அ டிவோட்டி இன் பாசிவ் ஸ்டேட், ஆக்டிவ் ஸ்டேட், ஒரு ஃப்ரெண்டு, ஒரு பேரண்ட், ஒரு கன்ஜுகல் லவர். ஒரு தாசனாக இருக்கலாம் நீங்கள், தாசியமாக, ஒரு சாந்த ரூபத்தில் இருக்கலாம், அதாவது ஒரு மாஸ்டருக்கும் ஒரு சர்வெண்ட்டும் இருக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த மாதிரி பல்வேறு வகையான ரசங்கள், பல்வேறு வகையான உறவு முறைகளின் மூலமாக நீங்கள் பகவான் கிருஷ்ணரோடு ஒரு தொடர்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறத விளக்கக்கூடியது பகவத்கீதை. இந்த பகவத்கீதையை நம்ம பார்க்கும்போது இதுவும் ஒரு தரர். இந்த பகவான் சொல்லக்கூடிய ஒரு போதித்த ஒரு நூல் இது. அவர்தான் பகவான் அப்படிங்கும்போது அவரிடம் நீங்கள் எப்படி அனுபவிக்கலாம், அவரை நீங்கள் எப்படி அணுகலாம் அப்படிங்கும்போது இந்த ரசங்கள். இது ஒரு பக்தி சாஸ்திரி ஸ்டூடெண்டாக உடனே இந்த பகவத்கீதா படிச்சு முடிச்ச உடனே நான் எந்த ரசத்துல இருக்கேன் அப்படின்னு உங்களால சொல்லவே முடியாது. இந்த ரசத்தை பற்றி, இந்த மகிமையை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இன்னும் நீங்கள் ஆழமாக நீந்த வேண்டும். எப்படி வந்து அதிசயமான மீன்கள் வந்து கடலின் அடியில் இருக்கிறதோ அது போல இந்த ரசங்களை நான் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னா அதற்கு வந்து நீங்கள் சைத்தன்ய சரிதாமிருதாவை படிக்க வேண்டும். அதற்கு ஏற்றாற் போல உங்களுடைய பக்தியை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். ராமானந்தராயருக்கும் சைத்தன்ய மகாபிரபுவுக்கும் நடைபெற்ற சம்பாஷணைகள் நீங்க யாராச்சும் படிச்சிருக்கீங்களான்னு தெரியல. அதுல படிச்சு பாத்தீங்கன்னா பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் கூறிய அனைத்து கருத்துகளையுமே அவர் நிராகரிப்பார். சைத்தன்ய மகாபிரபு இதெல்லாமே கிடையாதும்பார் அவர். நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டு 700 ஸ்லோகங்களை படிச்சுட்டு சைத்தன்ய சரிதாமிருதால போய் மகாபிரபு கிட்ட சொன்னோம் அப்படின்னா நான்சென்ஸ், தூக்கி போடு எல்லாத்தையும் அப்படிம்பாரு. உனக்கு வந்து ஒரு ரசமும் கிடையாது, நான் எதிர்பார்க்கிற ரசமே இது கிடையாதுரா அப்படிம்பாரு. சோ ராமானந்தராயர் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சொல்லுவார், தலைகீழா போடுவார் பகவத்கீதைய, எல்லாத்தையுமே நிராகரிச்சுட்டு போயிடுவார் மகாபிரபு. அதன் பிறகு கடைசியாக இந்த ரசத்தை பற்றி பேசும்பொழுது, அதுவும் குறிப்பாக மாதுரிய ரசத்தை பற்றி பேசும்போதுதான் ஒரு பரவச நிலைக்கு வருகிறார் மகாபிரபு. அதன் பிறகு அந்த மாதுரிய ரசத்தை பற்றி அவங்க 2 பேரும் அவ்வளவு நீண்ட ஒரு விவாதம் இருவருக்கும் நடைபெறும். அதுல வந்து மாதுரிய ரசத்திலேயே ஹையஸ்டா எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத பேசுவாங்க. அதனால நீங்க வந்து நான் பக்தி சாஸ்திரி படிச்சிட்டேன் பிரபு, நான் கிரேட், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீர்கள். நம்ம வந்து ஒரு கால் அளவு கூட கிடையாது பக்தி சாஸ்திரி படிச்சு முடிச்ச உடனே. அதனால இந்த ஒரு பாகத்தில் வந்து எப்படி பகவானை அணுக வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த அறிமுகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம வந்து ஒரு பாசிவ் ஸ்டேட், ஃபர்ஸ்ட் ஆரம்ப நிலையில தான் நம்ம இருக்கோம். இந்த ஆரம்ப நிலையில் தான் இந்த பகவத்கீதையை நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறோம். ஆக்டிவ் ஸ்டேட் அண்ட் பாசிவ் ஸ்டேட் ரெண்டுமே நமக்கு வந்து ஒரு தொண்டனாக, ஈவன் அந்த சாக்கியம், அந்த ஒரு நண்பனான ஒரு தோரணை கூட நமக்கு ஏற்படாது. நான் வந்து ஒரு ஃப்ரெண்டா நான் வந்து கத்துக்க போறேன் எல்லாத்தையுமே, ஏன்னா அர்ஜுனன் நானும் ஃப்ரெண்டு, நான் அதை கத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட நம்மளுக்கு வரவே வராது. ஸோ வி ஆர் இன் த அர்லியஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் பக்தி. நம்ம வந்து மாதுரியத்துக்கு வளர போறோம் அப்படிங்கிறதுக்குலாம் வந்து வி நீட் டு டூ லாட் ஆஃப் தபஸ்யா, நிறைய பண்ணிட்டு தான் அந்த லெவலுக்கு வர முடியும். சோ அப்படி இருக்கும்போது ஓகே, இந்த மாதிரி நான் அவரை அணுகிவிட்டேன், இந்த பகவத்கீதை எனக்கு என்ன தர இருக்கிறது அப்படிங்கிறத பத்தியும் ஒரு அறிமுகத்துல எழுதுறாரு. ஒரு சாதாரண மனிதனாக நான் கேட்கிறேன், நீங்க எல்லாமே இப்ப சாதாரண மனிதர்கள், முதல் முறையாக நீங்க பகவத்கீதையை கேட்கறீங்க அப்படிங்கும்போது இந்த அறிமுகத்துல வந்து அவர் சொல்றாரு, இந்த பகவத்கீதையை படிக்கிறதால எனக்கு என்ன கிடைக்க போகிறது அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த யுக சுழற்சி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? சத்திய யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம் வரும்போது, கலியுகம் எல்லா யுகத்திலேயுமே வந்து மக்கள் செய்தது என்ன என்றால் எப்படி முக்தி பெறுவது, ஹவு டு கெட் லிபரேட்டட், இந்த பௌதிக இச்சையிலிருந்து எப்படி வெளியேறுவது அப்படிங்கிறதுக்காக பல்வேறு வகையான டிவோஷனல் முயற்சிகள், பல்வேறு வகையான பக்தி முயற்சிகள் அவர்கள் செய்கிறார்கள். ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு பயிற்சிகள் உண்டு. ஆனால் ஒரு எளிமையான பயிற்சியாக கலியுகம். அப்படி பார்க்கும்போது தோராயமாக எல்லாருக்குமே எதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த பௌதீக வாழ்க்கையிலிருந்து எப்படி ஒருவன் வெளியேறுவது, ஒரு மனித சமுதாயத்தினரை எப்படி வெளியேற்றுவது என்பதை பற்றி விளக்கக்கூடிய நூல் தான் இந்த புத்தகம், இந்த பகவத்கீதை என்கிற அருமையான கீதம்.
காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு குறிப்பிட்ட சமயத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும் எழுதப்பட்டது கிடையாது, போதிக்கப்பட்டது கிடையாது. இங்க வந்து பகவத்கீதை முழுக்க முழுக்க படிச்சு பாத்தீங்கன்னா, பகவான் கிருஷ்ணர் எங்கேயுமே வந்து அவர் சொன்னது கிடையாது கிறிஸ்டியன்ஸ் இதை கேட்கக்கூடாது, முஸ்லிம்ஸ் இதை கேட்கக்கூடாது, ஜெயின்ஸ் இதை கேட்கக்கூடாது அப்படின்னு அவர் எங்கேயுமே சொல்லவே இல்லை. இந்த சனாதன தர்மம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த சனாதன தர்மத்திற்கு எப்படிப்பட்டது நூல், எப்படி ஒருவன் மனிதனாக இருக்கக்கூடியவன் எப்படி வாழ வேண்டும், அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான இன்னல்கள் இடர்பாடுகளை எப்படி அவன் சமாளிக்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லாமே விளக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த 84 லட்சம் வகையான ஜீவராசிகளில் அந்த 4 லட்சம் ஜீவராசிகள் எப்படி வந்து வெளியேறுவது, பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து எப்படி வெளியேறுவது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த மெடிசன் அந்த டாக்டர் கொடுக்குறாருன்னு படிச்சோம் இல்லையா, அந்த டாக்டர் மெடிசன் கொடுக்குறாரு. இப்போ அந்த மெடிசனை நீங்க சாப்பிட்டீங்கன்னா தான் இந்த சுழற்சியிலிருந்து உங்களால் மீண்டு வெளியே வர முடியும் என்றால் நிரந்தரமாக நம்ம எங்கிருந்து வந்தோமோ அந்த இடத்துக்கு போய் நம்மளால சேர முடியும். சோ முக்கியமான ஒரு கருத்தாக பார்ப்பது என்னவென்றால், காரணம் என்ன அப்படின்னா, இந்த மனித சமுதாயம் என்பது துக்காலயம் அசாஸ்வதம் நம்ம சொல்றோம் இல்லையா, எப்பொழுதுமே துக்கம் நிறைந்தது, எப்போதுமே துன்பங்கள் நிறைந்தது. சோ இந்த துன்பத்திலிருந்து ஒருவன் மீள வேண்டும் என்றால் அவனுக்கு தேவையான ஒரு அறிவு என்னவென்றால், இந்த பகவத்கீதையில் பகவான் கூறிய அனைத்துமே. காரணம் என்ன அப்படின்னா, அந்த உண்மையான ஜீவராசிகள் இந்த வாழ்க்கை எதற்காக அமைந்தது என்பதையே மறந்துவிட்டு இந்த சங்கிலி தொடர்பு அருந்த தொடர்பை மீண்டும் பகவான் எதற்காக ஒரு கனெக்ஷன் திரும்ப கொடுக்கிறார் அப்படின்னா, த பர்பஸ் ஆஃப் லைஃப், எதற்காக இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா எல்லாருமே மறந்து போயிட்டாங்க. அதை வந்து ரீஎஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காகத்தான் இந்த பகவத்கீதை எழுதப்படுகிறது அப்படிங்கிறார் அவர். இதுல வந்து பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, நிச்சயமாக இது மீண்டும் உங்களுக்கு இந்த மனித ஜீவராசிகள் என்பது இந்த பிறப்பு இறப்பை தடுத்து வெளியே வருவதற்கு இதை சொல்லக்கூடிய தகுதி அவருக்கு என்ன இருக்குன்னா, ஹீ இஸ் த கண்ட்ரோலர். இதுவும் இந்த பகவத்கீதையில வந்து அவர் சொல்றார், அனைத்துக்குமே காரணகர்த்தா அவர்தான், ஈஸ்வரனாக. காரணம் என்ன அப்படின்னா, இந்த 5 வகையான ஒரு சப்ஜெக்ட், 5 வகையான தொகுப்புகளை பற்றி பேசக்கூடியதுதான் பகவத்கீதை. இந்த பகவத்கீதை அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா 5 விதமான விஷயங்களை பற்றி அது பேசக்கூடியது. என்னென்ன 5 விஷயங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். பகவத்கீதை எந்த 5 கருத்துக்களை கூறுகின்றது? ஆத்மா, பரமாத்மா, கர்மா, காலம், பிரகிருதி. ஓகே, வேற யாராவது ட்ரை பண்றீங்களா? பிரகிருதி, ஜீவா, காலம், கர்மா அண்ட் ஈஸ்வரா. இன்னும் ஒண்ணு விட்டீங்களே. 2 பேரும் சொல்லிருக்கீங்க, பட் முக்கியமான ஒண்ணு விட்டுட்டீங்களே. பிரகிருதி, ஜீவா, பிரகிருதி ஈஸ்வரா, பிரகிருதி, அப்புறம் ஜீவா, கால காலம், கர்மா. சோ இந்த 5 சப்ஜெக்ட் தான் அது வந்து சொல்றது. ஈஸ்வரா அப்படிங்கும்போது த கண்ட்ரோலர், த சுப்ரீம் கண்ட்ரோலர். யார் அந்த கண்ட்ரோலர் அப்படிங்கிறது இதில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு அந்த கண்ட்ரோலருடைய முக்கியமான வேலை என்ன என்றால் பிரகிருதி, அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட பிரகிருதி. ரொம்ப சிம்பிளான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல பிரகிருதி அப்படின்னா இயற்கை நம்ம சொல்லலாம் இல்லையா. பிரகிருதி அப்படிங்கிறது இயற்கை, பிரபஞ்சங்களை உருவாக்கியவர்கள். நம்மளுடைய கண்ணோட்டம், நான் திரும்ப திரும்ப அதே தான் சொல்றேன். இந்த புத்தகம் படிக்கும்போது நீங்க வந்து ஒரு டிவோட்டிங்கிற கண்ணோட்டத்திலேயே படிக்காம புதுசாக ஒருத்தர் வந்து படிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. சோ பிரகிருதி அப்படிங்கும்போது இந்த தெய்வத்தின் மீது நம்பிக்கை அற்றவர்கள் இயற்கையை அதிகமாக நம்புவார்கள். இப்ப இந்த திராவிட கட்சிகள் கேட்டீங்கன்னா கூட சாமி தான் செஞ்சது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, எல்லாமே இயற்கை, எல்லாமே நேச்சர் அப்படிம்பாங்க. சோ இந்த பிரகிருதி, அந்த இயற்கையை யார் செஞ்சிருக்காங்க? உங்களுக்கு வந்து இந்த மரம் இருக்கு, இந்த மரத்துல இருந்து காத்து வர வைக்குது. ஒரு மரம் வந்து பெருசா வளருது, அதுல பழமே கிடையாது. ஒரு மரம் ரொம்ப சின்னதா இருக்கு, அதுல பெரிய பழம் இருக்கு. ஏன் இந்த வித்தியாசம் இந்த மரத்துக்கு? அப்ப யாரோ செய்யறாங்க இல்லையா அந்த செயல்கள். அந்த செயல்களை செய்பவர் தான் இறைவன், அதுதான் இயற்கை. அவங்க வந்து வாயால வந்து இந்த பகவான் அப்படின்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. சோ அதனாலதான் வந்து ஈஸ்வரன், somebody is controlling it, ஏதோ ஒரு அபார சக்தி இருக்கு அப்படிங்கறத மாத்திரம் அவங்க நம்புவாங்க. ஏதோ என்கிட்ட இல்லாத ஒரு சக்தி யாருக்கிட்டயோ இருக்கு, அந்த சக்தியாலதான் எல்லாமே நடக்குது. அந்த சக்தி செய்யக்கூடிய விஷயம் என்னவென்றால் இயற்கை, பிரகிருதி.
சோ அந்த ஒரு ஆங்கிள் நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே இந்த 5 பாயிண்ட்டுமே வந்து நான் டிவோட்டிஸும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி ஜீவா அப்படிங்கும்போது இதை எல்லாருமே வந்து ஒத்துப்பாங்க. சாமி இருக்குங்கிறவனும் ஒத்துப்பான், இல்லாதவனும் ஒத்துப்பான். ஆமா ஆமா உயிர் இருக்குப்பா, இவன் வந்து பேசுறான் செய்யறான், ஆனா திடீர்னு இவங்க இருந்து பேச்சு இல்ல, போயிடுச்சு, இவன் வந்து பொணமாயிட்டான், சவமாயிட்டான் இவன் அப்படிங்கும்போது ஏதோ ஒண்ணு சம்திங் இஸ் மிஸ்ஸிங் ஃப்ரம் ஹிம் அப்படிங்கறத அவங்களால புரிஞ்சுக்க முடியுது. சோ அந்த ஜீவா அப்படிங்கிறது வந்து அவங்களால ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதே போல காலம் பதில் சொல்லும் அப்படிம்பாங்க நிறைய பேர். காலாவை பத்தி பேசும்போது அந்த காலத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். கரெக்ட், நாங்க வந்து சின்ன வயசுல அவ்வளவு கஷ்டப்பட்டோம், இப்போ வந்துட்டு நாங்க வசதியாக இருக்கோம். சோ இந்த காலத்துல வந்து மேபி அவனுடைய முயற்சியாக இருக்கலாம், இல்லைன்னா எங்கேயாச்சும் போய் கொள்ளை அடிச்சுட்டு வந்திருக்கலாம், அது வேற விஷயம். இருந்தாலும் அந்த காலம் என்பது மாறி மாறி வரும்போது பல்வேறு வகையான வாழ்க்கையை அவன் அனுபவிக்கிறான். சோ அதனால அந்த காலத்தை பற்றியும் அவனுக்கு தெரிகிறது. கர்மாவை பத்தி கர்மா அப்படின்னு டைரக்டா அவன் வந்து அதுக்கு ஒத்துக்கலைன்னா கூட, ஆமா நேத்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன், அதுக்கு என்ன காரணம்னு தெரியல, என்னுடைய முயற்சி அப்படிமா. நான் நல்லா படிச்சேன், நேத்து வரைக்கும் நான் நல்லா படிக்கல, எங்க அப்பா வந்து படிக்காதவர், அவர் வந்து ஒரு ஃபிஷர்மேன் தான், ஒரு மரம் மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருந்தவர் தான் அவரு கஷ்டப்பட்டாரு, ஆனா இப்ப நான் வந்து நல்லா இருக்கேன், நான் நல்லா படிச்சேன் அப்படின்னா அது அந்த கர்மா, அந்த பிரகிருதி, அது எல்லாமே வந்து அதை பத்தி அவங்க பேசினா கூட நேரடியாக அந்த டெக்னிக்கல் டெர்மினாலஜி வந்து அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சோ இந்த பகவத்கீதை எதற்காக இந்த வார்த்தைகள்லாம் இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம இது மூலமாகத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸ், ஒன்லி டிவோட்டிஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் அப்படிலாம் கிடையாது. அவரு வந்து கொடுக்கும் போதே இந்த பகவத்கீதையில வந்து இந்த 5 சப்ஜெக்ட். சோ ஸ்ரீல பிரபுபாதர் வந்து எந்த அளவிற்கு அனைவருடைய மனதையும் புரிந்து கொண்டு இது அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு தோரணையில வந்து அவர் எழுதியிருக்கிறார். சோ இந்த ஒரு முக்கியமான இந்த 5 பாகங்கள், இந்த 5 பகுதிகளை பற்றி விளக்கக்கூடியது. Now coming to the point of a devotee. இந்த 5 பாகத்துல எந்த பாகம்லாம் மாறக்கூடியது, எதெல்லாம் மாற்றக்கூட முடியாதது, இந்த 5 பாயிண்ட்ல ஒரு சிலதை நம்மளால மாத்த முடியும், ஒரு சிலதை மாத்த முடியாது. எந்த பாயிண்ட் மாத்த முடியும், எது மாற்ற முடியாது, இது வந்து டிவோட்டிஸ்க்கு. இது வந்து நீங்க நான் டிவோட்டிஸ் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு சத்தியமா புரியாது. அவங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். கர்மாவை மாத்தலாம்ல பிரபுஜி? அப்புறம் காலம்ங்கிறது மாத்த முடியாது. ஈஸ்வரா அண்ட் ஜீவாவும் மாத்த முடியாது. பிரகிருதி, ஜீவா, ஈஸ்வரா மாத்த முடியாது. காலா வந்து உங்களால முழுக்க முழுக்க மாத்த முடியலன்னா கூட அது மாற்றக்கூடிய தன்மை உடையது த்ரூ கர்மா. காரணம் என்ன அப்படின்னா கர்மா அப்படிங்கிறது வந்து மாற்றக்கூடியது. அதை எப்படி மாற்றக்கூடியது என்றால் ஒரு உண்மையான ஆன்மீக ஆச்சாரியரிடம் தஞ்சம் புகுவதின் மூலமாக, தீட்சை பெறுவதன் மூலமாக, அடைக்கலம் அடைவதன் மூலமாக உங்களுக்கு வந்து நீங்க கர்மாவை நீங்கள் மாற்றலாம். இப்ப நிறைய பேர் வந்து பிராய சித்தம் அப்படின்னு பேசுவாங்க. பிராய சித்தம் அப்படிங்கிறது now again put yourself into the shoe of a non-devotee. நீங்க வந்து ஒரு நான் டிவோட்டி இல்ல, உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் மேல நம்பிக்கை கிடையாது, ஒரு ஆன்மீக ஆச்சாரியரை அணுக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லை உங்களுக்கு. அப்படிங்கும்போது அந்த ஆங்கிள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பிராய சித்தம். அந்த பிராய சித்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நிறைய வேதங்களில் கூறப்பட்டுள்ள யாகங்களை செய்வதின் மூலமாக நம்மை அண்டியுள்ள பாவங்களை தற்காலிகமாக விலக்கி வைத்து கொள்ள முடியும். இப்ப நிறைய ஜோசியக்காரங்களுடைய பிசினஸே அதுதான் இல்ல. நம்ம ஜாதகத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து 7ல குரு இருக்காரு, 8ல சனி இருக்காரு, 9ல அவர் இருக்காரு, 10ல இவர் இருக்காருன்னு ஒரு 4-5 லெசன் நம்மளுக்கு சொல்லிட்டு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு நம்ம உடனே நம்பி அவர்கிட்ட பணத்தை கொடுத்து எங்க வீட்டுல வந்து யாகம் பண்ணுங்க சுவாமி, இல்லைன்னா நீங்க சொல்ற கோயிலுக்கு நான் போய் அம்மனுக்கு மஞ்சள் கலர்ல புடவை கட்டுறேன், சிவப்பு கலர்ல புடவை கட்டுறேன் அப்படின்னு உடனே நம்ம போய் பண்ணுவோம். So these are all called பிராய சித்தம். This is all temporary. திரும்ப ஒரு 2 வருஷம் பொறுத்து வேற ஒரு பிரச்சனை புதுசா வரும் நம்மளுக்கு. அப்பவும் திரும்ப அதே ஜோசியக்காரர் அணுகுவோம், இல்லைன்னா இந்த ஜோசியக்காரர் சொல்றது எதுவுமே பலிக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு வேற யாரோ சொன்ன ஒரு ஜோசியக்கார்ட்ட போகணுமோ. So this is all called பிராய சித்தம். இது வந்து இந்த நான் டிவோட்டிஸ் மத்தியில இந்த கர்மா இதெல்லாமே பிகாஸ் ஆஃப் த ப்ரீவியஸ் பாஸ்ட் டீட்ஸ், நம்மளுடைய சென்ற வாழ்க்கையில் நடைபெற்ற பல்வேறு விஷயங்களை பற்றிய ஒரு நிகழ்வு.
சோ இதை மாற்றக்கூடிய தன்மை, இந்த கர்மத்தை மாற்றக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கிறது என்றால் ஒரு ஆன்மீக ஆச்சாரியரிடம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த அட்டோன்மெண்ட் சொல்றோம், இந்த பிராயச்சித்தம் இஸ் அட்டோன்மெண்ட். நம்ம செய்யற பாவத்துக்கு பரிகாரம் தேரக்கூடிய நிகழ்வுகள் இது எல்லாமே தற்காலிகமானது. ஆனால் இந்த பகவானினுடைய புனித நாமமோ அல்லது பகவானினுடைய தர்மமோ, காரணம் பகவான் கிருஷ்ணர் சொல்றதுதான் தர்மம். இன்னைக்கு தர்மவாதிகள் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. தர்மத்தை பல பேர் பலவிதமாக சொல்கிறார். இதுதான் என்னுடைய தர்மம், அன்னதானம் பண்ணுவதுதான் என்னுடைய தர்மம், ஏழைகளுக்கு நான் உணவு வழங்குவது, இல்லைன்னா ஏழைகளுக்கு துணிமணி தர்றதுதான் என்னுடைய தர்மம். அது அவங்களுடைய தர்மம். ஆனால் ஒரு உண்மையான கிருஷ்ண பக்தனாக பகவான் கிருஷ்ணர் கூறக்கூடியதை அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் தர்மம். யுதிஷ்ட மகாராஜாக்கு உடைய தர்மம் என்ன அப்படின்னா, நான் பொய் சொல்லவே மாட்டேன், உண்மைதான் பேசுவேன் அப்படிங்கிறது அவருடைய தர்மமாக இருந்தது. பகவானே சொல்றாரு, துரோணாச்சாரியார் செத்து போயிட்டாருன்னு சொல்லுடா அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாரு. நம்ம உடனே ஆர்கியூ பண்ணலாம், அப்படின்னா அவர் பக்தரா பக்தர் இல்லையா நம்ம ஆர்கியூ பண்ணலாம். அவருடைய தர்மம் அதுதான். இருந்தாலும் பகவான் விடல. அந்த நேரத்துல பகவானே என்ன பண்ற, குஞ்சரகா அப்படின்னா அந்த யானை ஒன்று இறந்து விட்டதாக நீ உண்மையை பேசுற அப்படிங்கிறதுக்காக அவரை பேச வச்சு அதற்காக ஒரு யானையை கொல்கிறார். அதை கேட்ட உடனே தான் அந்த போர் வேறு நோக்கமாக மாறுகிறது. அர்ஜுனனும் ஸ்டார்டிங்ல அவனுக்கான ஒரு தர்மத்தோட பேச ஆரம்பிச்சு முடிவில் பகவானுடைய தர்மத்தை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் இந்த குருக்ஷேத்திர யுத்தம், இந்த பகவத்கீதை. சர்வதர்மான் பரித்தெச்ச மாமேகம் சரணம் விரஜா. பகவானிடம் பரிபூரணமாக சரணடைய வேண்டும். அபெண்டன் ஆல் ரிலிஜியஸ். நீ உன் மனசுல நீ என்ன தர்மம்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியோ அதெல்லாமே புறக்கணித்து விட்டு என்னிடம் முழுமையாக சரணடைந்து விடு. உன்னை நான் காப்பாற்றுகிறேன். எதிலிருந்து காப்பாற்றுகிறேன்? பாவத்திலிருந்து காப்பாற்றுகிறேன். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம பாவம் செஞ்சதுக்காகத்தான் இந்த பிராயச்சித்தத்துக்கு செல்றோம், அட்டோன்மெண்ட்டுக்கு நம்ம போறோம். சோ அதனால பகவான் இந்த கர்மம் இந்த இரண்டும் மாற்றக்கூடிய தன்மை உடையது அப்படின்னா, பகவானினுடைய தர்மத்தை ஏற்று ஒரு ஆன்மீக ஆச்சாரியரிடம் அணுகி முழுமையாக நம்மை சரணம் கொடுத்து அவரிடம் அடைக்கலம் புகுந்து அவர் கூறுவதை கேட்டாலே ஒழிய நமக்கு இந்த ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்காது. சோ இதுதான் இந்த இன்ட்ரடக்ஷன் பேஜ்ல நம்ம கேட்டது. பகவத்கீதை அப்படிங்கும்போது பகவத்கீதையில நம்ம எல்லாருக்குமே தெரியும் 700 ஸ்லோகங்கள் அடையுது. 700 ஸ்லோகங்கள்ல பகவான் கிருஷ்ணர் எத்தனை ஸ்லோகங்கள் பேசியிருக்கு யாருக்காவது தெரியுமா? நீங்க எல்லாம் பகவத்கீதை 2 வாட்டி படிச்சிருக்கேன் 3 வாட்டி படிச்சிருக்கேன் அப்படின்னீங்க. எத்தனை ஸ்லோகங்கள் பகவான் கூறி இருக்கிறார், பேசி இருக்கிறார்? அர்ஜுனன் எத்தனை ஸ்லோகங்கள் பேசி இருக்கிறார்? சஞ்சயன் எத்தனை ஸ்லோகங்கள் பேசி இருக்கிறான்? திருதராஷ்டிரன் எத்தனை ஸ்லோகங்கள் பேசி இருக்கிறான்? வேற யாராவது பேசியிருக்காங்களா? தர்ம இந்த இதுல குருக்ஷேத்திர யுத்தத்துல உங்க ஐடியால இருக்கா? வேற யாராச்சும் பேசியிருக்காங்களா? ஸ்லோகங்கள் சொல்லியிருக்காங்களா? யாரு? துரியோதனன் பேசியிருக்காங்க. ஆனா அத கூறப்படல டைரக்டா அந்த உவாச்ச அப்படிங்கிறது வராது. வெரி குட், வெரி குட், கரெக்ட். சோ நம்ம பார்க்கும்பொழுது இந்த 700 ஸ்லோகங்கள்ல பகவான் கிருஷ்ணர் அதிகமான அளவு 82%, 574 ஸ்லோகங்கள் அவர் பேசி இருக்கிறார் பகவான். அர்ஜுனன் 84 ஸ்லோகங்கள், சஞ்சயன் 41, திருதராஷ்டிரன் பேசி இருப்பது ஒரே ஒரு ஸ்லோகம், முக்கியமான ஸ்லோகம். அந்த ஒரு ஸ்லோகத்துல இருந்தே உங்களுக்கு 3 கேள்வி இருக்கு பக்தி சாஸ்திரி எக்ஸாம்ல. அவர் ஒண்ணு பேசினாலும் நச்சுன்னு பேசியிருக்காரு. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு ஸ்லோகம். அதுல இருந்து நிறைய கத்துக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். சோ ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்படிங்கும்போது 46 ஸ்லோகம். ரிப்பீட் பண்ண முடியுமா பிரபு? கிருஷ்ணர் 574, 574, அர்ஜுனன் 84, சஞ்சயன் 41, திருதராஷ்டிரன் 1. நம்ம ஜஸ்ட் 5 minutes தான், ஜஸ்ட் முடிச்சிடலாம். I'll just give a small brief. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தை நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் நான் நிறைய சொல்ல ஆசைப்படுறேன். பல்வேறு கோணங்கள் அந்த ஸ்லோகத்தை அணுகணும்.
சோ இந்த 46 ஸ்லோகங்கள் உடையது வந்து இந்த முதல் அத்தியாயம். நம்ம இந்த யூனிட்டுக்கு வந்து 6 சாப்டர் நம்ம படிக்க போறோம், 6 யூனிட்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து 46 ஸ்லோகங்கள். இதுல வந்து முதல் 27 ஸ்லோகங்கள் அந்த யுத்த களத்தை பற்றி பேசக்கூடிய ஸ்லோகங்கள். குருக்ஷேத்திரம் அப்படிங்கறதே யுத்தம் இல்லையா? இட்ஸ் அ வார், ரைட்? அந்த 27 ஸ்லோகங்கள் வந்து அந்த சண்டையை பற்றி பேசக்கூடியது, துரியோதனுடைய சாமர்த்தியம் அதை பத்தி எல்லாம் பேசக்கூடியது. அதன் பிறகு 28 46 வரைக்கும் அர்ஜுனனுடைய சந்தேகங்கள். அர்ஜுனனுக்கு வந்து பல்வேறு வகையான சந்தேகங்கள் வரும், பல்வேறு வகையான கேள்விகளை எல்லாம் கேட்பான் பகவானிடம். அதை பற்றி விளக்கக்கூடியது. குறிப்பாக முதல் 13 ஸ்லோகம் வந்து சஞ்சயன் திருதராஷ்டிரன் கேட்ட கேள்விகளுக்கு பதில் கூறக்கூடிய ஸ்லோகங்களாக இருக்கும். அங்க என்ன நடந்தது, மாதாஜி சொன்ன மாதிரி துரியோதனனும் அங்க நடந்த நடவடிக்கைகள், அவன் வந்து துரோணாச்சாரியார்கிட்ட பேசுறது, பீஷ்ம பிதாமகா கிட்ட பேசுறது, எல்லாத்த பத்தியும் அவன் பேசுவான் 13 ஸ்லோகங்கள்ல. 14 19 வரை பாண்டவர்கள் இடையே நடைபெற்ற அந்த நிகழ்வுகள், இதை வந்து துரியோதனன் ஒன்லி இஸ் எக்ஸ்பிளைனிங் த்ரூ சஞ்சயாஸ் மவுத். திருதராஷ்டிரா வந்து எல்லாத்தையுமே கேட்பாரு. சோ 14 19 வரைக்கும் அந்த பாண்டவர்களுக்கு நடுவுல நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை பற்றி விளக்கக்கூடியது. 20 27 முக்கியமான ஸ்லோகங்கள்லாம் அங்க வரப்போகுது. எப்படி வந்து பகவானை வந்து பக்தவத்சலன் அப்படி நம்ம சொல்ல போறோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்க கூடிய ஸ்லோகங்கள் அடங்கிய பகுதி. குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நிலை, அர்ஜுனனுக்கு குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நிலை, அதை பற்றி விளக்கக்கூடியது. சோ நம்ம இதோட இன்னைக்கு கிளாஸை நிறுத்திக்கலாம். நான் ஒரு 2-3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன் டைம் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் இஸ் ஆன் சாட்டர்டே 10 o'clock in the morning, 10 to 12. அதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் முதல் ஸ்லோகம், 1வது அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகம். மேபி ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து குருக்ஷேத்திர யுத்தம் அதை பத்தியும் அந்த குரு வம்சத்தில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கறத பத்தி ஒரு சின்ன பவர் பாயிண்ட் வேணா உங்களுக்கு காட்டுறேன், டைம் இருந்ததுன்னா. பவர் பாயிண்ட் ரெடியா இருக்கு, என்கிட்ட காட்ட முடியும். ஸோ அதை நம்ம ஜஸ்ட் பார்க்கலாம். பார்த்துட்டு அந்த திருதராஷ்டிரனுக்கு ஏற்பட்ட ஒரு மனக்குழப்பம், அவன் எதற்காக அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கறான் அப்படிங்கிறத பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நம்ம கண்டினியூஸா ஸ்லோகங்கள் தான் பார்ப்போம், நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு இதோட முடிச்சு போறோம் நம்ம கிளாஸ். உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துகள் நீங்க சொல்லணும், ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு வெயிட் பண்ணலாம், இல்லாட்டி நம்ம இன்னைக்கு கிளாஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம்.